வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கிருஷ்ணதாசி கதையோடைய 2வது பாகத்தை தான் வந்து கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 9. வாசற்படி மேலேயே சுந்தரேசன் ஸ்தம்பித்து நிற்பதை பார்த்து பின்தொடர்ந்து வந்த கோபாலனும் நெருடி நிற்க உள்ளிருந்து தலை நிமிர்த்திய ஜம்புலிங்கத்தின் பார்வையில் தான் முதலில் படுகிறான் சுந்தரேசன். மேசியை நீவி ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டும் போல் தோன்றியது ஜம்புலிங்கத்திற்கு. மீனாட்சியும் தற்செயலாக பார்த்தாள். நடுப்பாதத்தில் கரிகங்கு பட்டால் எப்படி இருக்கும்? கலங்குகிறது அவள் முகம். ஆனாலும் சுதாரித்தாள். பாட்டி மனோன்மணியை பார்த்து, பாட்டி அந்த ஆளை அனுப்பிட்டு வா, விட்டா திருநாய் மாதிரி என் பின்னாலேயே சுத்துவான் போல் தெரியுது என்கிறாள் பொய்க்கோபுத்திரன். இப்படியெல்லாம் பேச நேர்ந்து விட்டதே என்று மனதுக்குள் கதறியபடி தலையை தழைத்து கொண்டாள். இது நடிப்பு சுந்தரேசன், எல்லோரின் நன்மைக்காக ப்ளீஸ் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளுங்கள். மனதுக்குள் அவனிடம் விண்ணப்பமும் போட்டாள். மனோன்மணியோ வாசல் பக்க விறுவிறுவென்று நடந்து வந்து நறுக்கென்று 4 வார்த்தை கேட்க வாயை திறந்தாள். அதற்குள் விறுவிறுவென்று திரும்பி நடக்க தொடங்கிவிட்டான் சுந்தரேசன். ஒதுங்கி காத்திருந்த கோபாலனும் அவனோடு சேர்ந்து கொண்டார். என்ன சுந்தரேசா, போன வேகத்தில் திரும்பிட்ட? என்ன நடந்தது? நடந்தபடியே கேட்டார். சுந்தரேசனின் முகத்தில் உறைந்த நிலை. உள்ளுக்குள் மலைப்பாறைக்குள் வெடி வைத்த மாதிரி, மனசில் வெடிவெடிக்கும் கடூரம். மொழியை மறந்து சொற்களை பிடிபடாமல் போய் வெறுமையை மூச்சு திணற அனுபவிக்கிற மாதிரி ஒரு வேதனை. என்னப்பா ஆச்சி, என்ன நடந்தது? கோபாலனோ மறுபக்கம் பிடித்து உழுப்புகிறார். அதெல்லாம் சுந்தரேசன் காதில் விழுந்த மாதிரியே தெரியவில்லை. வீதியில் சிலர் இந்த முறை கழுகு பார்வை பார்த்தனர். இந்த புள்ளையோட போக்கே புரியலையே என்று சிலாகித்தனர். கிரீச் கிரீச் என ஊஞ்சல் சப்தம் எடையும் ஹாலில் வெற்றில காம்பை கிள்ளி சுண்ணாம்பை தடவி கொண்டிருந்தாள் மீனாட்சி. விருந்துக்கு பிறகுதான் தாம்பூலம் போட வேண்டுமில்லை, விருந்து கிடைக்கப் போவதுங்கிற சந்தோஷத்துக்கும் போடலாம். இது சந்தோஷ தாம்பூலம் என்று எடுத்து கொடுத்தாள் மனோன்மணி. அருகில் சிலைக்கு பொடியாக கிருஷ்ணவேணி, அவளுக்கு துணையாக சின்னையா. மீனாட்சி எப்படி இப்படி மனசு மாறின மாதிரி நடிச்சு பிரச்சனையை சமாளிக்கிற டுமில் வேலைகளாம் என்கிட்ட பழிக்காது தெரியும்ல. ஜம்புலிங்கத்திடம் வெற்றிலை குதப்பலுடன் கித்தாப்பு. எனக்கு நடிக்கவெல்லாம் தெரியாதுங்க, ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். தீர்க்கமான குரலுடன் மீனாட்சி பேசுவதில் மெல்லிய நடிப்பின் அலைகளை காண முடிந்தது. சின்னையா அது புரியாமல் கண்ணில் பயம் பரப்ப கிருஷ்ணவேணி முகத்திலும் அதிர்ச்சி. அது சரி, என்ன முடிவெடுத்திருக்க? சாவகாசமாய் ஜம்புலிங்கம் கேட்பதை மனோன்மணி கூட பதற்றத்துடன் தான் கேட்டாள். ஆனால் மீனாட்சியிடம் சலனமே இல்லை. பதில் சட்டென்று வந்தது. உங்களையே கட்டிக்கிறேன் என்ற முடிவெடுத்திருக்கேன். கட்டிக்கிற முடிவா வச்சிக்கிற முடிவா? கட்டிக்கிற முடிவுதான். இந்த வச்சிக்கிற பிசினஸ் எல்லாம் என்கிட்ட பழிக்காது. மீனாட்சியின் தீர்க்கம் ஜம்புலிங்கத்தை நெருடுகிறது. ஜம்புலிங்கம் உபயோகித்த அதே வார்த்தைகள். நீ என்ன பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? புரியாம பேச நான் என்ன பாப்பாவா? அப்பம் பேர் தெரியாத உன்னையெல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்க. கட்டிக்கிட்டா என்ன வச்சுக்கிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே. என் அப்பனை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போகிறது என்ன? உங்களுக்கு தேவை என் உடம்பு. அதை தாலி கட்டி சொந்தமாக்கிக்கலாம். எகத்தாலம் வேண்டாம். இனி ஒரு தடவை இந்த மாதிரி பேசினா நானும் வேற மாதிரி பேச வேண்டி வரும். ஊஞ்சல் ஆட்டம் உடனே நின்று போக சட்டென்று அங்கு தொற்றிக்கொண்ட ஒரு இறுக்கத்தின் நிமித்தம் ஜம்புலிங்கம் மனோன்மணியை முறைக்காமல் முறைத்தான். என்ன மணி, உன் பேத்தி புரியாம பேசுது? மனோன்மணியிடமும் தவிப்பான மௌனம் இருந்தாலும் சுதாரித்தாள். அவ கிடக்கிறா, விடுங்க. அதுக்கு கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா? இப்ப போய் எதுக்கு இந்த பேச்சு? சந்தோஷத்தை பத்தி நினைங்க என்று திசை திருப்ப பார்த்தாள். இப்படி பேசினா எப்படி சந்தோஷப்பட? எனக்கு ஏற்கனவே லீகலா 2 பொண்டாட்டி, இதுல 3ஆவதா இவளை கட்டினா என் கதையை கந்தலாயிடுங்கிறது உனக்கு தெரியாதா? அட விடுங்கராசா, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. மனோன்மணியின் சப்பக்கட்டை மீனாட்சி கத்தரித்தாள். தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்க சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எதுலையும் எனக்கு பங்கு வேண்டாம், எழுதி கூட கொடுத்துறேன். ஆனா ஊர் அறிய தாலி கட்டணும். தயாருனா இந்த வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி என்னத்தை மாத்திக்கிங்க. மீனாட்சியின் ஆவேச பேச்சு தொடர்ந்து ஊஞ்சலை திரும்பவும் விந்துகிறான் ஜம்புலிங்கம். ஆழ்ந்த யோசனை. கிரீச் கிரீச் சப்தம். மனோன்மணியிடம் தவிப்பின் தொடர்ச்சி. கிருஷ்ணவேணியோ மௌனத்தை கலைக்காமல்
முகத்திலும் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வெறிக்க சின்னையா மட்டும் மூடே வாய் திறந்தான். பாப்பா சொல்றதான் சரி, அது கழுத்துல தாலி கட்ட நீங்க தயாரா? ஏதோ முடியாதே கேட்கிற தோரணை அவனிடம். ஆனால் உடனடியாக ஜம்புலிங்கம் பார்வை அவன் மேல் கொத்துவது போல் விழுகிறது. நாற்காலியால் மண்டை பிளக்க வந்த வேலைக்கார நாய் தன் விஷயத்தில் அவன் குறுக்கிட்டதால் மீசை புடைக்க கோபம் வேறு அலையடிக்க ஆரம்பித்தது. ஏண்டா, நீ எல்லாம் எனக்கு பஞ்சாயத்து பண்ற அளவு ஆகி போச்சா? தாலி கட்ட தயங்குவேன் என்று தானே இவ்வளோ தைரியமா பேசுறீங்க? அந்த கேள்வியின் முன் அனைவரிடமும் மௌனம் பந்தடிக்க தொடங்கியது. தாலின்னு வாய் எடுத்தா தலை தெறிக்க ஓடிடுவேன்னு நினைச்சிங்களா? நான் ஆசை வைக்கிறது அபூர்வம், வச்சிட்டா அதுக்கு உலகம் தான் விலைனா அதை கூட கொடுத்துருவேன். இப்ப சொல்றேன், இவளோட உடம்புக்காக சொல்லல. எப்ப இப்படி ஒரு பேச்சும் சிந்தனையும் வந்துச்சோ இனி அதை சும்மா விடக்கூடாது. மீனாட்சி, உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு நீ ஒரு வலை விரிச்ச. இப்ப பாவம் நீயே அதுல விழுந்துட்ட. உன்னை விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல இப்ப அந்த தீட்சிதர் மகன் இருக்கான். நேத்து வந்த பையன் அவன். ஆனா என்ன கத்தரிச்சிட்டு அவன் கூட சேர்ற வேலை இந்த ஜென்மத்துல நடக்காது. உன் கழுத்துல நான் வர முகூர்த்தத்திலே தாலி கட்டுறேன். என்ன மனோன்மணி, திருப்தியா? ஜம்புலிங்கத்தின் பேச்சு கேட்டு மனோன்மணி மத்தாப்பானாள். என் ராசா, உங்க மனசே மனசு. இந்த ஈனப்பிறப்புக்கும் வாழ்க்கை தர முன் வந்தீங்களே, யாருக்கு வரும் இந்த மனசு? என் பேத்தி கொடுத்து வச்சுவ, அதான் உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. கிடைக்காதது கிடைத்த சந்தோஷம் காட்டினாள், படபடத்தாள், விறுவிறுத்தாள், குதூகலித்தாள். வாங்கிய பணத்துக்கெல்லாம் கணக்கு சொல்ல தேவையில்லை. இனி பணத்தை பிச்சையாக பெற வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தஸ்தான வாழ்க்கையே வந்துவிட்டது. வேணியின் மூலம் அந்த நஷ்டத்துக்கெல்லாம் மீனாட்சி மூலம் லாபம் பார்த்து விடலாம். சினிமா தியேட்டர் ஒரு பக்கம் என்றால் 1000 ஏக்கரில் தென்னந்தோப்பு மறுபக்கம். குறித்தலை வட்டாரத்தில் 2 ஹோட்டல்கள், திருச்சிக்குள் 4 டாக்ஸி, பினாமி பேரில் நாமக்கல்லில் பிராந்தி கடைகள் இருப்பதாகவும் தகவல். ஐயோ, எவ்வளோ சொத்து! யானை விழுங்கும் சோற்று கவலத்தில் ஒரு துளி சிதறினாலும் அதை ஒரு அணில் கூட்டமே கூடி வந்து வயிறு நிறைய உண்ணுமாம். கோடிக்கணக்கான எறும்புகள் ஜீவிக்குமாம். அப்படித்தான் ஜம்புலிங்கம் சொத்து விவகாரம். அதில் ஒரு துளி கிடைச்சாலும் கால் மேல் கால் போட்டு தர்பார் நடத்தலாம். கார் சவாரிதான், மச்சு வாழ்க்கைதான். குறிப்பாக அந்த மேலூர் மிராசு ராஜமாணிக்கம் எதிரே போய் உன்னால கைவிடப்பட்ட நான் நாசமாகி விடவில்லை, நல்ல நிலைக்கு வந்துவிட்டேன் என்று மார்த்தூக்கலாம். மனோன்மணிக்குள் நினைவு வெளிகளில் நினைப்பான நினைப்பு, கூடவே பழைய சப்தத்துக்கு உயிர் வரப்போகின்ற குதூகலம். வாய்விட்டே கருவி விட்டாள். டே ராஜமாணிக்கம், உன் எதிரே நான் மகாராணியா வந்து நிக்கல, நான் மனோன்மணி இல்லடா என்று. என்ன மணி, சவாலெல்லாம் விடுற? யார் அந்த ராஜமாணிக்கம்? ஜம்புலிங்கத்திடமிருந்து உடனேயே எதிர்கேள்வி. மனோன்மணி அதை கேட்டு நெடுநேரம் மௌனமாயிருந்தாள். கண்களில் அதிசயமாய் நீர்த்துளிகள் சேர்ந்தன. மீனாட்சி, வேணி, சின்னையா மூவருமே அதை பார்த்து அதிசயத்தினர். மனோன்மணியாவது அழுவதாவது? குத்துரலை விட மோசமான நெஞ்சத்தில் ஈரமா? பணப்பிசாசுக்குள் நெகிழ்ந்து உருக்கும் விஷயம் கூட இருக்க முடியுமா? எல்லோரும் அவளிடம் மூன்றிய பொழுது கண்ணீரை துடைத்து கொண்டே வாயை திறந்தாள் மனோன்மணி. என்னை வேசியாக்கின பாவி அந்த ராஜமாணிக்கம். என் இளமையை சூறையாடி அந்த காலத்திலேயே பம்பாயில 1 கோடிக்கு என ஓடவிட்டவன். காதல் தான் உலகம்னு நினைச்ச என்ன காசு தாண்டி உலகம்னு நினைக்க விட்டவன். தாலிக்கற்றின் வானு ரகசியமா கூட்டி போய் தாம்பு கைத்த கொடுத்து தூக்குல தொங்க சொன்னவன். மார்பு 2ம் தழைந்தும் எழுந்தும் விம்ம, மூச்சு காற்றில் தீண்ட முடியாத வெப்பம் இழைய, வாழ்க்கையிலேயே இதுவரை பேசியிராத ஒரு விஷயத்தை அவள் லேசாக அவிழ்த்ததற்கே அனைவரும் அதிர்ந்து போய் விட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து, என் ராசா, அந்த ராஜமாணிக்கம் தாலி கட்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்தின மாதிரி என் பேத்திய ஏமாத்திர மாட்டீங்க தானே என்று ஜம்புலிங்கத்தின் முன் ஏக்கமாக வாய் திறந்தாள். ஜம்புலிங்கத்திடம் இந்த முறை எகத்தாளமான பதில். எவனோ ஒரு ராஜமாணிக்கம் உன்னை ஏமாத்தினா நானும் உன் பேத்தியை ஏமாத்திருவேனா? நான் சொன்னதான். மீனாட்சிக்காக நான் எதையும் செய்வேன். ஏன் தெரியுமா? ஜம்புலிங்கத்தின் கேள்வி முன் எல்லோரும் ஆவல் முகம் தூக்க சின்ன இடைவெளி கழித்து ஜம்புலிங்கம் சொன்ன பதிலில் வேணியின் இதயம் அருந்து வயிற்றுக்குள்ளேயே விழுந்து விட்டதே. நான் எவ்வளவோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா மீனாட்சியோட லட்சணம் யாருக்கும் கிடையாது. அச்சு அசலா அது ஒரு ஐயர் பெண்ணாகத்தான் எனக்கு தெரியுது. எழுதிவேனா வச்சுக்க, இவன் அப்பங்காரன், நிச்சயம் மேல்குலமாகத்தான் இருக்கணும். ஜாதியில இளைச்சவன் நான். இப்படி ஒரு லட்சண தேவதை கிடைக்கிறது என் அதிர்ஷ்டம். மனோன்மணியும் சின்னையாவும் கூட அந்த பதில் முன்
பிளந்த வாயை மூடவில்லை. அழுது அழுது முகம் இங்கே மீனாட்சியின் முகபாங்கே மாறிவிட்டது. சேலை தலைப்பில் ஒரு செம்பு கொள்ளும் கண்ணீரின் ஈரம். பக்கத்தில் கை பிசைந்து நின்றாள் கிருஷ்ணவேணி. இப்படியா போய் சிக்குவ? என்ன நடந்துச்சு? நீ எப்படி அந்த தியேட்டர்கார கார்ல அவன் பிடியில சிக்கின? சின்னையா கேள்வியுடன் அழு மீனாட்சியை அடிப்பது போல பார்த்தான். எப்படியோ சிக்கினேன், என் தலையெழுத்து. இப்ப அதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? அழுது கொண்டே வெடித்தாள் மீனாட்சி. துளி அசந்திருந்தாலும் தீட்சிதர் வரை விவகாரம் போய் அது விகாரமாயிருக்கும் என்பதை எப்படி சொல்ல? சுந்தரேசன் நிலை தர்ம சங்கடமாகி எல்லோரும் கை பிசைந்து நிற்க வேண்டியிருக்குமே. அதன் பிறகு எது எப்படி நடக்கும் என்பதே புரியாதபடி அல்லவா அதன் போக்கு இருந்திருக்கும். தற்காலிகமாக ஜம்புலிங்கத்தின் ஆசைக்கு இறங்குவதாக நடிக்கப் போய் அது இப்படி சிக்கலில் கொண்டு வந்து விட்டதே. விடுந்து விட்டதாக நினைத்த நினைப்பில் இப்படியா புயல் வீசி மழை கொட்டும்? மருகி சாகிறது அவள் மனம். ஆனாலும் அதிலும் துளி புத்திசாலித்தனமாக வைப்பாட்டியாக மறுத்து தாலிக்கு வழி தேடிக் கொண்டதில் ஒரு கௌரவம் இருப்பதாகவே கருதுகிறது. இதுதான் தலையெழுத்தென்றால் யாரால மாற்ற முடியும்? ஜன்னல் வழியாக வானம் பார்த்து உப்புக்கோடு விழுந்து உழந்துவிட்ட கன்னத்தில் கை குவித்தபடி மேகப்பொதி ஒன்றில் பார்வையே பதித்தாள். வினாடிக்கு ஒரு வடிவம். இதுதானே மேகத்தின் முகம். யோசிக்கத் தொடங்கினாள். சின்னையா வேணியை பார்த்தான். என்ன தாயி, இவ்வளோ நடந்து வாய் திறக்காம கல்லா இருக்க? அவன் தாலி கட்டின்னு சொன்னதுல உன் வாயு மூடி போச்சா? இது எங்கே அவன் எங்கே? விம்மி வெடிக்கிறது அவன் இதயம். வேணி அவன் வெடிப்பை கண்டு நெகிழ்ந்து போனாள். சின்னையா, மீனாட்சி எதிர்காலம் பத்தி உனக்கே இவ்வளோ கரிசனம் இருக்கே, எனக்கு எவ்வளோ இருக்கணும்? எதிர்கேள்வி கேட்டாள். அப்படின்னா ஏன் தாயி மௌனமா இருக்க? அவன் அடுத்த முகூர்த்தத்துல தாலின்னு சொல்லிட்டு போயிட்டானே, இப்ப என்ன பண்ண? அவன் என்ன ஆண்டவனா? சொன்னா சொன்னபடி நடக்க? என்ன நீ இப்ப போய் இப்படி வேதாந்தமா பேசிட்டு இருக்க? உனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா எனக்கு தானே தெரியும் நான் என்ன செய்ய போறேன்னு. மீனாட்சி அந்த பேச்சால் விருட்டென்று திரும்பி வேணியை வெறித்தாள். என்ன செய்ய போற தாயி? என்ன செய்ய போற? சின்னையா பதறினான். சின்னையா, அவரை வர சொல்லு, மற்றதை நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்றாள் வேணி. என்னம்மா பேச போற அப்பா கிட்ட? இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக அவர் உதவி கேட்க போறியா? குறுக்கே நுழைந்த மீனாட்சியின் பேச்சு வேணியை ஒரு துவட்டு துவட்டியது. எந்த உதவியையும் அவர்கிட்ட கேட்காதம்மா. என் அப்பாவை நான் தேடினதுக்கு காரணம் அவர் காலை கட்டிக்கிட்டு அழறதுக்காக மட்டும் இல்லம்மா. என் என்ஷியல் எனக்கு தெரியணும். அதோட அவர்கிட்ட என் பிறப்புக்கு சரியான காரணம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் அவரை தேடினேன். இத்தனை நாளா என் சுகதுக்கம் பத்தி எந்த கவலையும் படாத ஒரு மனுஷர் இனிதானா என் எதிர்காலத்துக்காக எனக்கு உதவ போறார்? அப்படி ஒரு உதவி எனக்கு தேவையில்லை. அதைவிட ஜம்புலிங்கம் தாலி எனக்கு 1000 மடங்கு மேல். மீனாட்சியின் தீர்மானம் வேணிக்குள் என்னவோ செய்தது. இவள் பேசுவதும் நியாயம்தானே என்று கூட சிந்திக்க வைத்தது. நெடுநேரம் மௌனமாய் இருந்தாள். உதய சூரியனின் கிரகணங்கள் ஜன்னல் வழியாக கூடம் வரை பாய்ந்து இருண்ட சூழ்நிலையை ஒளிப்படுத்த பார்த்தது. மனோன்மணி வீட்டின் முன் திண்ணை மேல் வெற்றிலை பெட்டியோடு குசலம் விசாரித்துக் கொண்டிருந்தாள். ஜம்புலிங்கம் அமர்ந்து ஆடிய ஊஞ்சலை காற்று மோதி மெலிதாக ஆட்டிக்கொண்டிருந்தது. சின்னையா ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டான். திரும்பவும் மீனாட்சியின் பார்வை ஜன்னலை புறந்தள்ளி வானில் ஏறி மேகத்தின்றில் ஊன்றிவிட்டது. குறுக்கிட்ட வட்டம் கட்டிக்கொண்டிருக்கிறது ஒரு கழுகு. வேணி அந்த நிசப்தத்தை அர்த்த புஷ்டியில ஒரு கேள்வியால் கலைத்தாள். ஆமா, உங்க அப்பா பார்த்து பேசினியே, உன் பிறப்புக்கான காரணம் தெரிஞ்சுதா? அத்தியாயம் 10. அப்பாவை தான் பார்த்து பேசின விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? எப்படி இத்தனை கச்சிதமா அம்மா கேட்கிறாள்? வேணியின் அந்த கேள்வி ஆச்சரியம் தருகிறது. பேசின விவரமெல்லாம் தெரியுமா? எறும்புக்கு கூட தெரியாதபடி அளவா நான் அந்த சந்திப்பை நிகழ்த்தினேன். ஒருவேளை நான் தான் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறேனோ? மீனாட்சி சகல கேள்விகளையும் அடிநெஞ்சில் போட்டு படபடக்க விட்டு வேணியை கேட்டாள். உனக்கு எப்படிமா தெரியும்? ஏன் பொண்ணு எனக்கு தெரியாதா? இது என்னம்மா பொத்தாம் பொதுவான பதில்? உன் வரையில் நான் தப்பு கணக்கே போட மாட்டேன் மீனாட்சி. எத்தனை சரியான கணக்கு போட்டு என்னமா பிரயோஜனம்? என்ன மட்டும் தப்பா பெத்து போட்டுட்டியே. மீனாட்சி நன்றாகத்தான் மடக்கிவிட்டாள். இப்படி ஒரு பிறப்பு எடுத்துட்டோம் என்று உனக்குள்ளதான் எத்தனை கொதிப்பு? வேணியிடமும் கொதிப்பின் தோற்றுதல். கொதிப்புங்கிறது கூட சாதாரண வார்த்தமா? என் வேதனை அதைவிட பெருசு. இடைவெட்டி நான் சின்னையா. உனக்கே இவ்ளோ வேதனைனா உன் அம்மாவுக்கு எவ்வளோ இருக்கணும்? நீ என்ன சொல்ற சின்னையா?
உன் தாய்க்கு இருக்கிறது வெறும் வேசிப்பட்டம் மட்டும்தான். ஆனா இதோட தாய் நிஜத்திலே வேசியாச்சே. உனக்காவது உன் அப்பா யாருங்கிறது ரகசியமான விஷயம் மட்டும்தான். இதுக்கு யாருன்னே தெரியாதே. ஒரு வேசிக்கு மகளா அப்பா யாருன்னே தெரியாம உயிர் வாழத்தான் வேணுமா? மானமுள்ள மனசு வாழ ஆசைப்படுமா? நீ என்ன சொல்ற? இதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துணும்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. அப்படி தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு மானஸ்தி தான் என் தாய். ஆனா தற்கொலையும் செய்துக்காம உயிர் வாழ்ந்ததோட ஊர் உலகத்துக்கு அப்பா யாருன்னு தெரியாத அளவுக்கு என்னையும் பெத்து இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கானா? அதுக்கு பின்னால ஒரு பலமான காரணம் இருக்கு. அது எனக்கு தெரியணும். தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அதை தாண்டி நானும் கேட்கிறேன், உன் அப்பாங்கிறவரை பாத்தியே, அவர் தெரிவிச்சாரா? உச்சஸ்தாயில் வேணி திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கவும் மீனாட்சியிடம் சிரிப்பு. உன்ன மாதிரி தானேமா உன் புருஷனும், சாரி அந்த மனுஷனும். கேட்டா உடனே சொல்றதுக்கு அந்த விஷயம் என்ன, பாகவதமா இல்ல ராமாயணமா? அவருக்கு நான் அப்பா என்ற உடனே அவருக்கு கையும் காலும் ஓடல. இப்ப கூட நெஞ்ச கையில பிடிச்சிட்டு பெருமூச்சு தான் விட்டுக்கிட்டு இருப்பாரு. இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு மட்டுமல்ல, இப்போ அந்த ஜென்டில்மேன் சுந்தரேசனுக்கும் தெரிஞ்சாச்சு. தாங்குவார் அவர்? பாவமா, இனி என் அப்பா பாடு அவ்வளவுதான். மீனாட்சி தன் பேச்சில் சுந்தரேசனை பிடித்து இழுக்கவும் அதுவரை உணர்ச்சிகளை பக்குவமாக கையாண்ட வேணி திடுக்கிட்டு பதைத்தாள். என்னடி சொல்ற? அந்த பிள்ளை சுந்தரேசனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? கேள்வி தொடர்பில் கை கால்களில் நடுக்கம், முகத்தில் குப்பென்ற வேர்வை பந்தல். அதுவரை நின்று கொண்டிருந்தவள் பக்கத்து சுவர் மேல் சரிந்து கொண்டாள். சின்னையா துல்லியமாக இதை கவனித்தான். அவள் நிலை சாய்ந்த கட்டங்கள் எவ்வளவோ, ஒவ்வொன்றிலும் சின்னையா உடன் இருந்திருக்கிறான். ஆனால் எப்பொழுதும் அவன் இப்படி உடம்பு மனசு இரண்டும் ஒரு சேர தள்ளாடி பார்த்ததில்லை. சின்னையாவும் சேர்ந்து பதறினான். தாயி, நீ ஏன் கிடந்து மறுகிற? மனசு தளராத தாயி. நாம நினைக்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளும் போயிட்டா ஆண்டவனுக்கு அர்த்தம் ஏது? நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு நினை. உன் மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். சின்னையாவின் ஆறுதல் வேணியை மெல்ல நிமிர்த்தியது. ஆனால் மீனாட்சியின் இதழ்கடையில் சிரிப்பு. வெறும் சிரிப்பல்ல, கேலி சிரிப்பு, விரக்தி சிரிப்பு. ஒருவன் தாலியோடு வருகிறேன் என்று கிளம்பியாயிற்று. இனி இங்கே எந்த ரகசியம் யாருக்கு தெரிந்து என்ன பயன்? இனி இருப்பதெல்லாம் இரண்டு வழிதான். ஒன்று, மிஸ்ஸஸ் ஜம்புலிங்கமாவது, இல்லாவிட்டால் அருந்து விடாதபடி கயிறெடுத்து உத்தரத்தில் தொங்க வேண்டியது. எதை செய்யலாம்? இரண்டாவது முடிவுதான் பவித்திரமானது என்கிற நினைப்பில் விழுகிறது அவள் மனது. அந்த காலத்து வாக்சால் கார் இளம் பச்சை நிறம். சதா அதை துடைத்துக்கொண்டே இருப்பதுதான் டிரைவர் ருத்ரமூர்த்தியின் பிரதான வேலை. கார் பளிச்சென்று இருந்தால்தான் தீட்சிதருக்கும் பிடிக்கும். 1967 வருஷத்து வாக்கில் பம்பாயில் ஒரு செட் தீட்சிதருக்கு மிக மலிவாக தந்த கார் அது. இந்த காரில் தீட்சிதருடன் கலெக்டர் முதல் கவர்னர் வரை சவாரி செய்திருக்கிறார்கள். உள்ளே மணக்க மணக்க தசாங்க வாடை இழையும். டேப்பை தட்டிவிட்டால் மகாராஜபுரம் சந்தானத்தின் சுருதி சுத்தமான பாட்டு. பயணத்தின் போது தீட்சிதர் காதில் கீர்த்தனை விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். தெரியாதனமாக ஒருமுறை ருத்ரமூர்த்தியோ ஒரு சினிமா காசட்டை போட, அதிலிருந்து நேத்து ராத்திரியமா என்ற பாடல் வெளிக்கிளம்ப பிபி ஏறும் அளவு கொதித்து போனார் தீட்சிதர். அதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மட்டில் பார்த்து பார்த்து செய்தாக வேண்டிய நிர்பந்தம். இதன் காரணமாகவெல்லாம் தீட்சிதரை மிக செல்லமாக அவர் சகதர்பிணி ராஜம் துர்வாச முனிவர் என்றும் அழைப்பதுண்டு. காரணம், சதா சர்வ காலம் அவர் நுனிமூக்கில் தொத்தி நிற்கும் அந்த கோபம். வெளியே புறப்பட தயாராக கார் இருக்கும் நிலையில் இன்றும் அந்த கோபத்தை தீட்சிதரிடம் பார்க்க முடிகிறது. காரணம், சுந்தரேசன். சொல்ல சொல்ல கேட்காமல் அவன் வேணு வீடு வரை போய்விட்டு அவமானப்பட்டு திரும்பிய விவரம் தீட்சிதருக்கு தெரிந்துவிட்டதா? யாராவது வந்து காதில் போட்டுவிட்டு போய்விட்டார்களா என்ன? அட ஆமாம். தெற்கு தெரு தாமோதரம் பிள்ளை வீட்டு திண்ணை மேல் மேலிடுப்பில் துண்டோடு நின்றார். கூனி குறுகிய பணிவான தோற்றம். அவரை தீட்சிதரின் பெண்கள் வேண்டாவெறுப்பாக பார்த்தார்கள். நீங்க வந்த காரியம் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்பலாமே என்றாள் பெரியவள். அவரை ஏன் துரத்துற? எங்கே அவன்? அவனை போக சொல்லு வெளியே என்று உக்கிரமாக பேச்சு வருகிறது தீட்சிதரிடம். சுந்தரேசனோ மாடி அறையில் மல்லாந்திருந்தான். பக்கத்தில் பாச தழும்பலுடன் ராஜம். சுந்து, ஏண்டா இப்படி பண்ற? ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சினே. உன்னை பார்த்து பூரிச்சு போயிருக்கிறவன்டா உன் அம்மா. இப்ப யாரோ ஒரு மூணாம் மனுஷன் உன்னை பத்தி வத்தி வைக்கிற அளவுக்கா நாம நடந்துக்கிறது? நம்ம ஆத்து கௌரவம் என்ன? உன் அந்தஸ்து என்ன? ராஜம் கண்ணீருடன் புலம்புவதை பார்த்து நிமிர்ந்தான் சுந்தரேசன்.
அவன் கண்களிலும் கண்ணீர். ராஜம் பதறினாள். டேய் கண்ணா, என்னடா இது? உன் கண்ணில் ஜலம். அழாதடா, நீ அழுதா எனக்கு தாங்காது. அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். நீ போமா, கொஞ்ச நாளிலே எல்லாம் சரியாயிடும் என்றான் சுந்தரேசன். எதுப்பா சரியாகும்? அந்த பாலமுருகன் மாதிரி சதா சிரிச்சு முகமாய் இருப்பியே, இப்போ உனக்கு என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழற? கேவி வெடித்தாள் ராஜம். சுந்தரேசனுக்கு தான் மிக உணர்ச்சி வசப்பட்டு ஸ்தம்பித்து விட்டது புரிகிறது. வேக வேகமாக உருமாறுகிறான். கண்களை துடைத்துக் கொள்கிறான். ஆமா, ஐ எம் ஆல் ரைட். அது சரி, அப்பா கிளம்பிட்டாரா? கேள்வியோடு எழுந்து நின்றான். அவர் எப்போவோ தயார். உன் விஷயத்தை ஒருத்தன் வந்து சொன்னதை கேட்டு ஆடி போயிட்டார். இன்னைக்கு எப்படி உபன்யாசம் பண்ண போறேன்னு புலம்பல் வேற. என்னம்மா இது? அப்பாவுக்கு இல்லாத உலக ஞானமா? ஒரு 3ஆம் மனுஷர் செய்தியலாமா அப்பாவோட கர்மஸ்தலத்தை கட்டிப்பட முடியும்? நம்ம அப்பாவுக்கு இந்த முன்கோபமும் உணர்ச்சி வசப்படுற தன்மையும் மட்டும் இல்லனா, அவரை போல மனுஷா லோகத்துல யாரு? கோபத்துல தாண்டா குணம், மரக்கட்ட தாண்டா உணர்ச்சியற்றது. உனக்கு தெரியாதா? போய் அவரை சமாதானப்படுத்து. உபன்யாசத்துக்கு அவரோட திருவையாறு கிளம்பு. உன் மாமனையும் கூட்டிட்டு போ. ஆமா, எங்க உன் மாமா? மொட்டை மாடியிலன்னு நினைக்கிறேன். மாடியில மாடிச்சுவர் மேல ஆகாசம் பார்த்தபடி கோபாலன், முகத்தில் சவக்கலை. ராஜம் வந்து நின்னது கூட தெரியாதபடி பிரஞ்ஞையற்ற நிலை. அண்ணா, அண்ணா தொட்டு உசுப்பினாள். நெடுநேரம் கழித்து திரும்பி பார்த்தார் கோபாலன். ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? அவன் ஒரு பக்கம் அழறான். நீங்க ஒரு பக்கம் கப்பல் கவுந்த மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கீழே அவர் என்னடானா மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் தாவின்னு இருக்கார். எல்லாமே அந்த பொண்ணு நான் கார்ல ஏறி போனதை பார்த்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான். ஏன் அந்த வேசிக்காக இத்தனை பிரயாசை, அசூயை? ராஜத்தின் முன் உடனேயே கோபாலன் குமரி குமரி அழ ஆரம்பித்தார். வேண்டாம் ராஜம், அவளை உன் வாயால வேசின்னு சொல்லாத. அவ நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு ராஜம். அவ பத்திரமாத்து தங்கம். வலுவான குரலில் அவர் படபடப்பு பார்த்து திக்கு முக்காடினாள். இதேபோல் வேணி விஷயத்தில் கோபாலன் ஒரு காலத்தில் படபடக்க எத்தனையோ முறை பேசியிருக்கிறார். தீட்சிதர் மல்லுக்கு நின்றிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தை மட்டுமே ராஜத்தால் அடையாளம் காண முடிந்தது. இதெல்லாம் 20 வருஷத்து முந்தைய நிலை. இன்று அப்படி தெரியவில்லை. மனிதாபிமானம் கடந்து அழுத்தமான ஏதோ ஒன்று இவர்களை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கும்? ராஜம் யோசிக்க ஆரம்பிக்க கோபாலன் மெல்ல அங்கிருந்து நழுவி கீழே வர, கீழே ஹாலில் அவ வீட்டுக்கு எதுக்கு போன? தீட்சிதரின் நறுக்கான கேள்வி. சுந்தரேசனிடம் இறுக்கமான மௌனம். சுற்றிலும் அவன் உடன்பிறப்புகள். அந்த தெற்கு தெரு தாமோதரன் பிள்ளை அனுப்பப்பட்டிருந்தார். எதுக்கு போனேன்னு கேட்கிறேன். திரும்பவும் தீட்சிதர். இப்படி மௌனமாய் இருந்தா என்ன அர்த்தம்? என் ஆசாரம் என்ன? அந்தஸ்து என்ன? என் புள்ளதானா நீ? ஷேமலாபம் எப்படின்னு கேட்க போனதுக்கே காவிரியில போய் முங்கு போட்டு வர சொன்னேன் நான். ஒரு நாள் அது மறந்து போயிடுதா? ஏண்டா இப்படி மௌனமா நின்று என் கோபத்தை கிளற? என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுற ஊர் என்கிட்டயே உன்னை பத்தி பிராது கொடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு பத்ம விபூஷன் பட்டமெல்லாம் கூட சாதாரணம்டா. ஆனா ஒருத்தன் குத்தம் சொல்லக்கூடாது. வாழ்க்கை சுத்தமான தேன் மாதிரி இருக்கணும். அதுக்கு தாண்டா 1000 வருஷம் ஆனாலும் கேடு கிடையாது. தீட்சிதர் பேச பேச அவர் முகத்தில் வியர்வை புள்ளி கூடி போவதும் சிறுமூச்சு பெருமூச்சுவதும் சுந்தரேசனை கலவரப்படுத்தியது நிமித்தம் அவருக்கு பதில் சொல்ல வாய் திறந்தான். அப்பா, நடந்ததை மறந்துடுங்கோ. இனி உங்க அனுமதி இல்லாம இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்ப அனுமதியோடு நடந்துப்பியா? தீட்சிதரின் அந்த பதில் சீற்ற முன் பெரியவள் அன்னபூரணி ஓடி வந்து நின்றாள். அப்பா விடுங்கப்பா, சுந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டான். உங்களுக்கு இப்ப உபன்யாசத்துக்கு நாழி ஆகிறது. தஞ்சாவூர் கலெக்டரே தலைமை தாங்க போற விஷயம்பா. கிளம்புங்கப்பா. அனைவர் பேசுவதும் கோபாலன் காதில் விழாமல் இல்லை. ஏனோ தன் பங்குக்கு எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். என்ன பேச, எதை பேச? ஒரு வழியாக வாக்ஸ் ஹாலில் தீட்சிதர் ஏறி அமர, பக்கத்தில் வழக்கம் போல் கோபாலன், முன்னால் திவ்ய சொரூபத்தோடு சுந்தரேசன், ராஜமும் மற்ற பெண்களும் டாட்டா காட்ட காரை கிளப்பினான் ருத்ரமூர்த்தி. வழுக்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தது கார். காருக்குள் யாரிடமும் ஒட்டுறவான பேச்சு இல்லை. இறுக்கம், அசாத்திய இறுக்கம். ருத்ரமூர்த்தி டேப்பை தட்டிவிட்டான். சுதா ரகுநாதனின் பாட்டு மிதந்து வர ஆரம்பித்தது. மனது அது லைக்க ஆரம்பித்த அந்த வினாடியில் அவர்களின் காரை துவசமாக்கி தீருவது என்கிற வெறியோடு ஒரு லாரி அசுர வேகத்துடன் காரை நெருங்கிக் கொண்டிருந்தது.
அத்தியாயம் 11. தீட்சிதரின் காரை பின்தொடரும் அந்த லாரியின் வேகம் வினாடிக்கு வினாடி ஏறிக்கொண்டே போய் அவருடைய காரை மிகவும் சமீபித்து விட்டது. சாலையின் 2 ஓரமும் வெட்டி கட்டப்பட்டு இருக்கும் கரும்பு சவால கட்டுகள் ஒதுங்கி வழிவிட துளியும் இடமில்லாதபடி அடைச்சலான நிலை. சாலை தடத்தில் லாரியின் முகப்பு பம்பர் ஒரு வழியாக தீட்சிதரின் காரை ஒரு இடி இடிக்க பதறி போய் திரும்பினான் டிரைவர். தீட்சிதரிலிருந்து சுந்தரேசன் கோபாலன் வரை எல்லோருமே விதிர்த்து விரைக்க லாரி அடுத்த முத்தத்தை அழுத்தமாக கொடுத்து காரின் போக்கில் பலத்த தடுமாற்றத்தை உண்டு பண்ணி காரை கரும்பு சவாலங்களின் மேல் ஏற விட்டது. டேய், எவன்டாவன் அப்படி காட்டுத்தனம் பண்றவன்? தீட்சிதரின் கூக்குரலை தொடர்ந்து சவாலக்கட்டின் மேலேயே காரின் ஒரு பகுதி சக்கரம் நச நசவென்று ஓட எதிர்பாராமல் எதிர்ச்சாரியில் ஒரு டிராக்டர். லாரிக்காரன் டிராக்டரை பார்த்து சுதாரிக்க தொடங்கும் முன் தீட்சிதரின் கார் ஓரமாகவே சவாலத்தின் மேல் ஓடி டிராக்டரை சைடு வாங்கிவிட லாரியால் அப்படி முடியாமல் டிராக்டரும் லாரியும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் உயிரை குடையும் ஒரு சப்தம் மிக பெரியதாக கேட்டது. நிச்சயமற்ற சுற்றுவட்டாரத்தில் முடிந்த தொலைவுக்கு வாழைத்தோப்பு வெற்றிலை கொடிக்கால் என்று அந்த சப்தம் புகுந்து அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் சாலைக்கு இழுத்து வந்தது. தீட்சிதரின் கார் ஓரிடத்தில் ஒரு பெரிய கண்டத்தை கடந்த அதிர்ச்சியோடு நின்று பெருமூச்சு விட, ஐயோ, என்னடா இது அநியாயம்! இப்படி எதிரும் புதிருமா மோதிட்டு இருக்காங்க. ஐயோ, லாரிக்காரன் கூழாயிட்டானே! அது யாரு பக்கத்து சீட்ல அறுபட்டு கோழியா துள்ற நபர்? பக்கத்துல போகாதீங்க, இது போலீஸ் கேஸ். நாம தொட்டு தூக்கி வில்லங்க வரப்போகுது. கோர்ட்டு படியேறவும் போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கவும் நமக்கு மாளாது. அடச்சி, மனுஷன் மாதிரி பேசியா? அங்க பாரியா அந்த ஆளை, இன்னும் முசுறு இருக்கு. என்னத்தையாவது பண்ணி காப்பாத்திடலாமியா? வேடிக்கை பார்க்கறது பாவம்யா? ஆளாளுக்கு நசுங்கி கிடக்கும் அந்த உலோகத் துண்டங்களை சுற்றி நின்று விசனைக்க நடுவில் அவர்களை குடைந்து முன்னேறிய சுந்தரேசன் லாரிக்குள் உயிர் துடிக்க கிடந்த அந்த நபரை பார்த்து விக்கித்து போனான். அது தியேட்டர்காரர் ஜம்புலிங்கம். அடப்பாவி, எந்த பகையை மனதில் வைத்து நீ எங்களை கொல்ல இத்தனை தூரம் முயற்சி செய்திருக்கிறாய்? அந்த முயற்சியில் உனக்கே இப்படி ஒரு முடிவா? மனதில் நினைத்த கையோடு துளி கூட தாமதிக்காமல் ஜம்புலிங்கத்தை நோக்கி முன்னேறினான். ஆனால் லாரி டிரைவரையோ டிராக்டர் டிரைவரையோ அவனால் முழு உருவமாக பார்க்கக்கூட முடியவில்லை. இதற்குள் தள்ளாடலான நடையோடு தீட்சிதரும் கோபாலனும் அவர்கள் டிரைவரும் கூட அங்கே வந்து சேர்ந்தனர். சுந்தரேசனின் மனிதாபிமானத்தை அவர்களால் தடுக்க முடியவில்லை. கார் டிரைவர் ஓடிப்போய் ஒத்தாசை செய்தான். இருவரும் ஜம்புலிங்கத்தை பக்குவமாக லாரி கேபினை விட்டு வெளியே எடுக்க சுற்றி நிற்கும் கூட்டத்திடம் உறைந்த நிலை. சிலர் தீட்சிதரை பார்த்து கும்பிட்டு நிகழ்ந்து சாமி கொண்டுமாகலையே என்று பரிவோடு விசாரித்தனர். தீட்சிதர் முகத்தில் விவரிக்க முடியாத கலவரம். கோபாலனுக்கு நடுமார்பில் அநியாயத்துக்கு ஒரு துடிப்பு. மாலை போட வந்தவர்களையே பார்த்தவர்களுக்கு முதல் முறையாக ஒரு கொலை முயற்சியில் சிக்கிய அதிர்ச்சி. நமக்கு கூட எதிரியா யாராக இருக்கும்? தீட்சிதர் அந்த கலவரத்திலும் வினாவுக்குள் புரண்டார். 18ஆம் பெருக்கிலிருந்து நடக்கும் எதுவும் இயல்பாகவே இல்லை. இது கோபாலனின் மருகள். ஒரு வழியாகவே அவர்கள் காரிலேயே ஜம்புலிங்கம் ரத்தம் சட்ட சட்ட மருத்துவமனை நோக்கி பயணமானான். அவனிடம் பிரஞ்ஞையே இல்லை. டாக்டர், நாங்க தான் காப்பாற்றணுங்கிறது தயவு செய்து அந்த நபருக்கு மட்டுமல்ல, யாருக்கும் தெரிய வேண்டாம். இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நிச்சயம் போலீஸ் வரும், என்கொயரி இருக்கும். நாங்க ஆன் தி வே பாஸ் பண்ணினவங்க. இவருடைய உயிர் துடிப்பை பார்த்துட்டு எனக்கு என்ன வந்ததுன்னு போகிற மனப்பக்குவம் எங்களுக்கு இல்லை. அதான் காப்பாத்தி இங்க சேர்த்திருக்கோம். உங்க முதலுதவியாளர் உயிர் பேசிட்டாரு. இனி மேற்கொண்டு போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்துக்குங்க. இந்தாங்க. சுந்தரேசன் அந்த டாக்டரின் கையில் ஒரு 100 ரூபாய் தாளை பேச்சுடன் புதைத்தான். டாக்டர் மிரண்டு போய் பார்த்தார். ப்ளீஸ் ஜிஹெச்சுக்கு கொண்டுகிட்டு போங்க என்று ஆரம்பத்தில் அலறியவர் சுந்தரேசனின் மனிதாபமான முன்னால் அப்படியே சுண்டி சுருங்குவதாக உணர்ந்தார். கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டினார். நீங்க நம்ம தீட்சிதர் பையன் தானே என்று மெலிந்த குரலில் கேட்டார். அவர் வரியில் அவன் அறியப்பட்டிருப்பதை நினைக்க அவனுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. கதை சொல்றதுங்கிறது தியரி, அதன்படி நடக்கிறது பிராக்டிக்கல். இரண்டும் சிலர்கிட்டத்தான் இருக்கும். அவங்க எதிர்காலத்துல பிரமாதமாக பிரகாசிப்பாங்க. நீங்களும்... டாக்டரின் கருத்துக்கு புன்னகையாய் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தான் சுந்தரேசன். அவனுக்காக தீட்சிதர் காருக்குள் காத்து கொண்டிருக்க டிரைவர் பின் சீட்டில் சொட்டியிருந்த இரத்தக்கரியை துடைத்த துணியை பக்கத்தில் ஓடும் சாக்கடையில் வீசி எறிந்துவிட்டு சுந்தரேசன் வருவதை பார்த்து காரில் ஏற போனான். தீட்சிதர் பனி போல் உறைந்து போயிருந்தார். உதட்டில் மந்திர உச்சாடனம்.
பதட்டம் குழப்பம் வரும் சந்தர்ப்பத்தில் அவர் இதுபோல் மந்திரத்துக்குள் மனம் புதைந்து விடுவது வாடிக்கைதான். அருகில் கோபாலன் ஆடிப்போய் கிடந்தார். காரில் ஏறப்போன சுந்தரேசனை தடுத்த அவரும் காரை விட்டு இறங்கி ஆஸ்பத்திரி காரிடார் அருகே அவனை ஒதுக்கினார். என்ன மாமா, டாக்டருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கணுமே. அதுக்கென்ன? அடிபட்டு கிடக்கிறவன் மீனாட்சி வீட்டுக்கு கார்ல வந்த மைனர் தானே? ஆமாம். நம்ம பேர்ல அவனுக்கு ஏதோ ஆத்திரம். அதுதான் லாரியை ஏத்தி கொல்ல பார்த்திருக்கான். ஒரு கொலைகாரனை காப்பாத்தி நீ என்னத்தை சாதிக்க போற? சமீப நாட்களா உங்களை என்னால ஒரு மனுஷனாகவே உணர முடியல. ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருந்தும் தேமேனு அதை மூடி மறைச்சி இத்தனை நாள் ஓட்டுனதை விட தப்பு. இப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்கறது. அவன் எதிரியோ நண்பனோ, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வேடிக்கை பார்க்கிறவன் மனுஷனா இருக்க முடியாது மாமா. முதல்ல நான் மனுஷன், அப்புறம்தான் மற்றதெல்லாம். அவன் பதிலை கேட்டு ஆடிப்போனார் கோபாலன். தன்னால மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நினைக்க முடியாமல் போகிறது என்கிற தாழ்வு மனப்பான்மை சடார் என்று தலையெடுத்தது. இருந்தும் அதில் வீரியமில்லை. ஆமா, இவனோட கொலை முயற்சியை போலீஸ்க்கு தெரிவிக்க வேண்டாமா? கோபாலனின் கேள்வி முன் நெடுநேர மௌனம் சாதித்த சுந்தரேசன் அர்த்த புஷ்டியுடன் சிரித்தபடி இதழ் பிரித்தான். போலீஸ் வந்து கோர்ட்டு குளம்னு அலைஞ்சி அவனுக்கு கிடைக்க போற தண்டனை விட பெரிய தண்டனை அவனை நாமளே காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதான். அதையும் மீறி மனசு சாந்தப்படலனா நம்ம ஊர் தீர்த்தநாயகி அம்மன் கிட்ட போய் பெட்டிஷன் போடுவோம் மாமா. மத்தத அவ பார்த்துப்பா. டேய், இது கலிகாலம்டா. நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. தெய்வமெல்லாம் கிரீடம் சூலாயத்தோடு உடனே பிரதட்சணமாகி அவனை தண்டிக்காது. தண்டிக்கிறது மன்னிக்கிறதெல்லாம் அவ பாடு. அவகிட்ட விட்டுட்டா நாம போயிட்டே இருக்கணும் மாமா. இந்த உடனேங்கிற அவசரம் நமக்கு எதுக்கு மாமா? சுந்தரேசன் எதிரி நிற்கக்கூட கோபாலனுக்கு நெருடியது. இவனுக்கு தான் என்ன ஒரு மனது, என்ன ஒரு விசாலம். இதெல்லாம் ஒரு இள வயசுக்கு சாத்தியமா என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலை அழுத்தங்களில் சிக்கி மனித மனங்கள் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று தானே உடனே ஓடும். இந்த வேளையில் இப்படியெல்லாம் மனதை அர்த்த புஷ்டியுடன் திசை திருப்பு கூட முடியுமா என்ன? பிறப்பாலா இல்ல வளர்ப்பாளா? இல்ல, எதனால இது சாத்தியமாகிறது தெரிந்தால் தேவலையே. அந்த பாதையில் 100க்கு ஒரு மனிதனை இழுத்து சென்றாலும் சமூகம் நம்பிக்கை தரும் மகா சக்தியாக கண்ணுக்கு தெரியுமே. கோபாலன் சிந்தனையாலை அடிக்க ஸ்தம்பித்து நிற்க டிரைவர் கார் ஹரனை அடித்து நேரமானதை அறிவித்தான். இருவரும் ஓடி வந்து காருக்குள் ஏறினர். தீட்சிதரிடம் கண்மூடிய தியான நிலை, உதட்டில் அருந்து விடாமல் தொத்தி நிற்கும் மந்திர உச்சாடனம், நடப்பது எதையும் உணராத நிலை. பொதுவில் அவர் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அமைதியாக இருப்பது சுந்தரேசனுக்கு ஆச்சரியம் தருகிறது. காரிடம் அதிர்ச்சிகளை கடந்துவிட்ட உற்சாகம், பாதியில் பக்குவமான வேகம். வேலைக்கு திருவையாறு போய் உபன்யாசத்தை பழுதில்லாமல் நடத்திவிடலாம். சுந்தரேசன் தங்களுக்குள்ள பொறுப்பு நிமித்தம் சற்று சந்தோஷப்பட்ட சமயம் தீட்சிதர் தியானம் கலந்து போயிருந்தது. மனதில் தங்களை துரத்தி வந்து முட்டிய லாரியின் ரூபம் உடனேயே முண்டி துரத்தியது. தாக்க வந்தவனை தாக்கப்பட்டது வரை ஞாபகத்துக்கு வந்து அப்புறம் என்ன நடந்தது? சுந்தரேசன் ஆஸ்பத்திரியில் சேர்த்தது வரை அவரிடம் சொல்லிவிட்டு அவரை பார்த்தான். சீறி பாயப் போகிறாரா? ஏன் போலீசில் புகார் செய்யவில்லை என்று எதிர்கேள்வி கேட்கப் போகிறாரா? அவனை மன்னிக்க நீ என்ன பெரிய மகாத்மாவா என்று அலறி பிடிப்பாரோ? எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் ஏமாற்றிவிட்டு புல காங்கிதத்தோடு வாய் திறந்தார் அவர். சுந்தரேசா, தண்டனையிலேயே பெரிய தண்டனை மன்னிக்கிறது தான். அதனை இந்த வயசுலேயே செய்ததை நினைச்சு பூரிக்கிறேன்டா. ஆமா, நம்மளை கொண்டு அவனுக்கு ஆக போறதுன? எனக்கு கூட எதிரியா? யாருடா அவன்? அவன்கிட்டே கேட்கறதுக்கு என்ன? நிமிர்ந்த சரீரத்தில் அர்த்த புஷ்டியுடன் தொடுக்கப்பட்ட கேள்வி கம்பீரம். சுந்தரேசன் திணறினான். சமயோதிதம் உடனே மூளைக்கு புலப்பட்டு விட்டது. அவனை பற்றி பேசத் தொடங்கினால் மீனாட்சி கிருஷ்ணவேணி என்று அது நீளும். அவர்கள் பேச்சியை எடுத்தாலே இவருக்கு பிடிக்காது. அதைவிட அதில் உள்ள தன் பங்கை உத்தேசித்து இரத்த கொதிப்பே வந்தாலும் வரும். எனவே இப்பொழுதைக்கு விஷயத்தை இழுத்து பொதுப்படையாக மூட வேண்டியதுதான். அப்பா, டிரைவர் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி இப்படி ஆயிடுச்சே, மற்றபடி கொல்ற நோக்கம் அது இதெல்லாம் நம்ம கற்பனை என்றவனை கோபாலன் சிலிர்த்து போய் பார்த்தார். வேணியின் வீட்டுக்குள் உற்சாகமாக நுழைந்த சின்னையா முதலில் தேடியது மீனாட்சி தான். ஊஞ்சலில் வெற்றிலை பெற்றியுடன் தென்பட்ட மனோன்மணியை புறந்தள்ளி ரவிக்கையின் ஊக்கை தைத்து கொண்டிருந்த வேணியையும் ஒதுக்கிவிட்டு பளபளப்பான விழிகளுடன் எங்கே மீனாட்சி என்று தேடினான். என்ன சின்னையா, ஒரே சந்தோஷத்துல இருக்க? வேணி கேட்டாள். அவளை அண்டி காதை கடித்தான். தாயி, அந்த தியேட்டர்காரன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்கிறானாம்.
எழுந்து நடமாடவே 6 மாசத்துக்கு மேலாகுமாம். இனி அடுத்த முகூர்த்தம் கல்யாணங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். மீனாட்சி இதை கேள்விப்பட்டா அப்பாடா என்று பெருமூச்சு விடும். தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு. அதான் இதுக்கு நடக்க இருந்த விபத்தை அவனுக்கு நடத்தி நாளை தள்ளிவிட்டிருக்கு. இவ்வளவு தூரம் உதவின தெய்வம் இதுக்கு மேலும் துணைக்கு வராமல் போய்விடுமா? அது எங்கே இனி துணைக்கு வரப்போகிறது? எல்லாம் இனி காணல் நீர்தான் என்கிற உணர்ச்சியில் அறைக்குள் உத்தரத்தில் கயிற்று கட்டி கொண்டிருந்தாள் மீனாட்சி. இந்த 2வது தற்கொலை முயற்சியில் தான் காப்பாற்றப்பட்டு அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்கிற உறுதியோடு கயிற்றை இழுத்து சரிபார்த்துவிட்டு அந்த கயிற்றின் வளைவான வட்டத்துக்குள் தலையை விட்டு நாற்காலியை எட்டியும் உதைத்துவிட்டு தொங்கவும் தொடங்கிவிட்டது அவள் தேகம். அத்தியாயம் 12. மீனாட்சி நாற்காலியை தள்ளிவிட அது கீழே விழும் சப்தம் அரைக்கதவுக்கு வெளியே கேட்டது. வெளியே நிற்கும் சின்னையாவும் வேணியும் மெலிதாக பதைத்தனர். சின்னையா தாமதிக்காமல் கதவை தட்டினான். கதவிடுக்கு வழியாக பார்வையும் செலுத்தினான். உள்ளே மீனாட்சி தூக்கில் தென்பட்ட காட்சியில் அவனுக்குள் உயிர் பந்து ஓர் எம்பு எம்பியது. ஐயோ தாயி, மீனாட்சி தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குதே! கத்திக்கொண்டே ஒரு புயலை போல கதவை தாக்கினான். உறுதியான தேக்கு கதவு அவனது கழுட்டு தேக்கத்திற்கு சவால் விட்டது. வேணியிடமோ மயக்கம் மாறாத குறை. ஒரு வழியாக கதவு திறந்து வழிவிட உள்ளே ஓடி அப்படியே துடிக்கும் அவள் கால்களை தோளில் தாங்கி கழுத்து கயிற்றின் இறுக்கத்தை தளர்த்தினான். அப்பாடா, மீனாட்சி காப்பாற்றப்பட்டு விட்டாள். யமனின் பாசக்கயிறு கழுத்தில் விடாமல் மரணம் அவளை உரசி சென்றது போல ஒரு பிரமை வேணியிடம். இந்த பெண் என்ன இப்படி பாடாப்படுத்துகிறாள்? குமரி தவிக்கிறது வேணியின் உள்ளம். முகத்தில் தண்ணீர் தெளித்து மறந்து விழிக்கொண்ட அவள் முகத்தை தன் தொடையில் வைத்து தாங்கிய சின்னையா பரிவுக்கு நடுவில் கோபத்தையும் குழைத்தான். ஆனாலும் உனக்கு இந்த அவசரமும் கோழைத்தனமும் கூடாது தாயி. எங்களையெல்லாம் என்ன ஈவு இறக்கம் இல்லாதவங்கன்னு நினைச்சு இப்படி பண்றியா? செத்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்துடும்னு யார் சொன்னது? மீனாட்சியிடம் பதிலே இல்லை. இனி அவள் பேசுவதாக இல்லை. பேசி என்ன ஆகப் போகிறது? ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது. ஜம்பளிங்க மாதிரி ஒரு மனிதனுக்கு மனைவியாகி உயிரிருந்தும் சவம் போல வாழ்வதற்கு நிஜத்தில் சாவது 1,00,000 மடங்கு மேலாயிற்றே. ஒவ்வொரு முறையும் காலம் ஏன் யார் ரூபத்திலே வந்து காப்பாற்றி என்னை இப்படி அழவெடுக்கிறது? குமைந்து கொண்டே வேணியை பார்த்தாள். அந்த வினாடியில் அழுத்தக்காரியாகவே அவள் தெரிந்தாள். ஏனோ அம்மா என்கிற பாசம் துளியும் மனதில் துடிப்பேற்படுத்தவில்லை. அவளை ஒரு சுயநலக்காரியாகவே அவளால் உணர முடிந்தது. அவளது தவக்கோலமும் இறுகிய முகமும் அவள் பாசாங்க செய்வதாகவே மீனாட்சி நினைக்க வைத்தன. கோபமான கோபம் அடிமனதில் புயலை போல மையம் கொள்ளத் தொடங்குகிறது. ஒரு ஹிஸ்டரியா பேஷண்டின் ஆவேசம் கண்ணுக்கு ஏறுகிறது. உடம்பில் நடுக்கத்தின் தொடக்கம் அப்படியே பாய்ந்து வேணியின் கழுத்தை கசக்கி அவள் உயிரை குடித்துவிட வேண்டிய ஆவேசம் வந்தடிக்க தொடங்குகிறது. சின்னையா துல்லியமாக இதை கவனித்தான். மீனாட்சி என்றான் அபூர்வமாக. அவளின் கவனம் திரும்பவில்லை. தன்னையே வெறிக்கும் வேணியை அவள் கடூரமாக முறைப்பது தெரிந்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு புரியும் பொழுது மனோன்மணி யதார்த்தமாக அந்த பக்கம் வந்தவள் தொங்கும் தூக்கு கயிற்றை பார்த்து திருக்கிட்டாள். உள்ளே நடந்த கலவரம் அறிந்து தன் பங்குக்கு அலற ஆரம்பித்தாள். என்னடா இது, விடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். யார் தொங்கறதுக்கு இந்த தூக்கு கயிறு? ஏடா கூடமா ஏதாவது நடந்து என்னை ராட்சசி ஆக்கிடாதீங்க. அலறலோடு மீனாட்சி நெருங்கி அவளிடம் ஊன்றினாள். அவள் முறைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். எதுக்கிட்டு இப்படி முறைக்கிற? அதான் உன் விருப்பப்படி கல்யாணமே நடக்க போகுதே. சந்தோஷத்துல தேவதை போல மிதக்க வேண்டிய நேரமாச்சே இது. இங்க என்ன நடக்குது? ஏண்டி ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஐயோ தாயி, நீ வேற, கொஞ்சம் அப்பால போ. இங்க எதுவும் ஆயிடல. மீனாட்சியே கதி கலங்கு கிடக்கு தெரியுமா? எதனால தூக்கு மாட்டிக்கு நினைச்சுக்கிச்சு தெரியுமா? எதனாலடா? சீக்கிரம் சொல்லித்தொலை. சின்னையா அவளை தனியே தள்ளி சென்று காதை கடித்தான். தியேட்டர்காரர் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. அதை கேள்விப்பட்டுதான் கதிகலங்கி போச்சு. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் வரப்போகுதுன்னு நினைச்சோமே, அட இப்படி ஆகி போச்சுன்னு தாயும் மகளும் கதிகலங்கி போயிட்டாங்க. மீனாட்சிக்கு பூ மனசு, அதான் தூக்குல தொங்க பார்த்துட்டா. மனோன்மணியிடமும் அந்த செய்தியின் விளைவாக கதிகலக்கம். தியேட்டர்காரருக்கு ஆக்சிடென்டா? யார் சொன்னது? பதறினாள். இப்பதான் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போறான், லாரி ஆக்சிடென்டாம். நிஜமாவா? ஏண்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ தாங்குவியோ மாட்டியோன்னு தான். மனோன்மணி அடுத்த வினாடி மாறில் அறிந்தபடி வெளியேறினாள். அவள் ஆஸ்பத்திரிக்கு போய்தான் நிற்பாள் என்பது சின்னையாவுக்கு நன்றாகவே தெரியும். தற்காலிகமாக ஒரு வீட்டுக்கோட்டானை சமாளித்து வெளியேயும் அனுப்பியாயிற்று. இனி
அவன் மீனாட்சியின் பக்கம் திரும்பிய பொழுது அவள் எகிரி வேணியின் கழுத்தை பிடித்திருந்தாள். வேணி அவளிடம் பதிலுக்கு போராடாமல் விழிகள் தெறிக்க துடித்துக் கொண்டிருந்தாள். என்னை எதுக்கு பெத்த? ஏன் பெத்த? நீ பெத்து போடலனா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா? நான் என்ன போறவன் வரவனெல்லாம் உருட்டி விளையாடுற பந்தா? நீ எல்லாம் ஒரு பொறுப்புள்ள பொம்பளையா? உனக்கு எதுக்கு காவி புடவை? யாரை ஏமாத்த இந்த கோலம்? அவள் உதட்டில் ஆவேச கதியில் கேள்விப்பட்டாலும் ஓடிச் சென்று பலம் கொண்ட மட்டும் மீனாட்சியை பிடித்து இழுத்து வேணியை மீட்க முயற்சி செய்தான் சின்னையா. நொண்டி கூட நாய் துரத்தினால் தாண்டாத பள்ளமும் தாண்டுவானே. மீனாட்சியிடமும் அதுபோல ஒரு நிலை. அவள் உடல் பலத்தை மிஞ்சிய ஆவேசம் சின்னையாவையே ஒன்று செய்ய விடாமல் பண்ணுகிறது. சின்னையா சமயோதிதமாக பக்கத்தில் கிடந்த ஒரு கட்டையை எடுத்து அவள் தலையில் அடித்தான். சிவப்பாய் ரத்தம் சட்டையை நனைத்து பீரிட மீனாட்சி தன் பிடியை தளர்த்தியபடி மயங்க ஆரம்பித்தாள். ஆஸ்பத்திரி காரிடோரில் குட்டி போட்ட பூனை போல கிழக்கு மேற்குமாக நடந்து கொண்டிருந்தாள் வேணி. பக்கத்தில் குற்ற உணர்ச்சியோடு குறுகி போய் குமைந்த நிலையில் சின்னையா. அடிக்கொரு தடவை வேணியின் பார்வை அவனை பிராண்டுகிறது. அந்த கட்டியால நீ என்னை அடிச்சிருக்கலாம் என்றால் திரும்ப. மௌனம் சாதித்தான் சின்னையா. எனக்கு அந்த நிமிஷத்துல வேறு வழி தெரியல என்கிறது அவன் பார்வை. பெருசா என்னை காப்பாத்தி நீ என்ன காணப்போற? அவ ஆவேசத்துல எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பொண்ணா பிறந்து பார், அப்ப தெரியும். அவ கையால சாக நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கையால் ஆகாதவளை காப்பாத்தி பெருசா விசுவாசம் காட்டிக்கிட்டுதா நினைப்போ உனக்கு? வேணியிடம் புலம்பலான புலம்பல். எந்த நிலையிலும் பதறத்தில் அவள் இதுபோல் எல்லாம் பேசி அவன் கேட்டதே இல்லை. சரி பேசட்டும் என்கிற மாதிரி பார்த்தான். இனி ஒரு வினாடி கூட நான் தாமதிக்க போறதில்லை. எது நடந்தாலும் சரி அவகிட்ட போய் சொல்லு சின்னையா. இனிமே உங்க மனைவியால அந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியாதாம். அவ ஒரு பொண்ணுக்காக சத்தியத்தை மீற போறாளாம். யாரோட வாழ்க்கை கௌரவத்தை விடவும் மீனாட்சியோட வாழ்க்கைத்தான் இனி அவளுக்கு பிரதானம்னு சொல்லு. எல்லா அதிர்ச்சிகளுக்கும் அவரை தயாரா இருக்க சொல்லு. இடையில என்னை பெத்தவை ஏதாவது சதி வேலை செஞ்சா அவளை கொன்றுவிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தயாராயிட்டேன் சின்னையா. இனி எனக்கு மீனாட்சியோட சந்தோஷம் ஒன்று மட்டும் தான் குறி. யாரோட மானம் போறதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. வேணியா இப்படி பேசுவது? அவள் இங்கே பேசுகிறாள். அவள் பேச வைக்கப்பட்டிருக்கிறாள். மனிதன் சூழ்நிலை கைதுதானே. கண்கள் காது வரை விரிய சின்னையா அதை கேட்டான். முக்கியமான இந்த கட்டத்தில் அவளை சாந்தப்படுத்தாவிட்டால் 20 வருஷத்து அவள் தவம் அனைத்தும் கெட்டுவிடும் என்பது சொரேல் என்று அவனை தாக்க நிமிர்ந்தான். கொஞ்சம் வாய முடிக்கிறியா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அம்மாவும் பொண்ணும் திரும்பவும் வேதாளமா முருங்கை மரம் ஏற ஆரம்பிக்கிறீங்க. இது சந்தோஷப்பட வேண்டிய வேலை. நான் கொண்டுகிட்டு வந்த சந்தோஷ செய்தி. அதை பத்தி யோசிச்சு பார்க்காம உணர்ச்சி வசப்பட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு சரியா நீயும் போட்டி போட்டு புலம்புறியே. எப்ப எப்படி நடந்துக்கணும்னு அதுக்கு தான் தெரியல. அது சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வந்துச்சு? சின்னையாவின் சப்தமான பேச்சு டாக்டர் காதில் விழுந்த மாதிரி உள்ளே இருந்து வெளியே வந்தார். ரத்தம் நிறைய வெளியேறி இருக்கு. உடனடியா ரத்தம் செலுத்தினா நல்லது. இவங்க குரூப் ரத்தம் பெரும்பாலும் தாய்கிட்ட இருக்கலாம். கொஞ்சம் பரிசோதனை பண்ணணும். டாக்டரின் பேச்சால் அனல் பிடித்த அவர்களின் சர்ச்சை உடனடியாக ஆவியானது. வேணி சடார் என்று கையை நீட்ட ரத்தம் சிரிஞ்சால் உறிஞ்சப்பட்டது. சில நிமிடம் கழித்து ஆச்சரியமான அந்த பதில் வந்தது. இவங்க ரத்தம் கொஞ்சம் கூட பொருந்தல. அதிர்ஷ்டவசமாக பிளட் பேங்க்ல மீனாட்சி குரூப் ரத்தம் ஸ்டாக் இருக்கிறதா இப்பதான் தகவல் வந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்த தான முகாமில் கொடுத்த ரத்தம் அது. நம்ம தீட்சிதர் கடைசி பொண்ணோட ரத்தம்னு நினைக்கிறேன். அதுதானே காலேஜில் படிக்குது. அத்தியாயம் 13. தீட்சிதரின் கடைசி பெண்ணின் ரத்தம் தான் மீனாட்சிக்கு பொருத்தமாக இருப்பதாக கூறி டாக்டர் ஸ்லாகித்த பொழுது வேணியின் இதழ்கடையில் ஒரு அர்த்தமுள்ள புன்னகை. எப்படியோ எங்க பொண்ணுக்கு நல்லானா போதும்ங்க என்றான் சின்னையா. வேகமாக ரத்தம் வரவழைக்கப்பட்டு மீனாட்சிக்கு செலுத்தப்பட்டது. ஏறத்தாழ தென்றல் காற்றாய் தெரிந்த பெண் மீனாட்சி என்கிற அந்த பெயருக்கேற்ற மீனை போன்ற கண்கள், முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ். கல்லூரி வாழ்க்கையில் நுழையும் வரை இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த பெண் இன்று வாயை திறந்தாலே அக்னி துண்டங்களாய் வார்த்தையும் சதா கண்ணீர் வழியுமாய் இப்படி ஆகிவிட்டாளே. தலையை கோதிவிட்டபடியே யோசித்தாள் வேணி. காரிடர் மரபெஞ்சில் சப்பனமிட்டபடி சின்னையாவும் அதே சிந்தனையில்தான் இருந்தான். ஏனோ சுந்தரேசன் முகம் நினைவில் முந்தியது. அற்புதமான பிள்ளை. இவனால் தான் மீனாட்சியின் பொழுது விடியும் என்று அவனுக்குள் ஒரு நம்பிக்கை உணர்வு. இந்த நேரத்தில் சுந்தரேசன் மட்டும் இங்கே வந்தால் அதுவே மீனாட்சியை பாதி குணப்படுத்திவிடும். மிச்சத்தை மருந்து மாத்திரை பார்த்துக்கொள்ளும் என்று கணக்கு போட்டது அவன் மனம். ஓசைப்படாமல் அதன் எதிரொலியாய் மெல்ல அங்கிருந்து நழுவிய சின்னையா
சுந்தரேசனை எப்படி சந்திப்பது என்கிற கேள்வியோடு வீதியில் இறங்கினான். காவேரி கரைக்கு எப்படியும் வருவான் என்று கருதி அங்கே போய் நெடுநேரம் காத்திருக்க தொடங்கினான். ஜலப்பிரவாகமாய் காவேரி ஓடிக்கொண்டிருந்தாள். நீர்மட்டத்தின் மேல் ஜிலேபி கொண்டைகளின் துள்ளல், கரையோர தென்னை மரக் கூட்டங்களின் பச்சை கிளைகளில் ஆங்காங்கே ஒற்றை நாரைகள் வெள்ளை தழும்பாய் தெரிந்தன. சாமர வீச்சு போல கிளைகளில் ஆட்டம். கரையோரத்தில் கோவணம் கூட கட்டாத சில சிறுவர் மாமர கிளை மேல் ஏறி ஆற்றுக்குள் சொர்க்குவால் அடித்தார்கள். ஒரு நடுவயது பெண் பித்தளை குடத்தை கவிழ்த்து போட்டு அதனை தன் மோவாய்க்கு அண்டங்கொடுத்து நீரில் மிதந்து நீச்சல் அடிக்க பார்த்து நீரின் இழுவியால் கொஞ்ச தூரத்துக்கு போய் கர்பூர் என்று மூச்சு முட்டை எழுந்து நின்று திணறினாள். சகலதையும் வேடிக்கை பார்த்தபடி மரத்தடி பிள்ளையார். நிதானமான சூரிய வெளிச்சம் இதமாக உடம்பில் உரைத்து கொண்டிருந்தது. பெயர்ந்து போன ஒரு கல்தூண் மேல் அமர்ந்தபடி சின்னையா போடும் நோட்டத்தில் தென்பட்ட காட்சிகளால் அவனுக்குள் சற்றே அழுத்தம் குறைந்த மாதிரி ஓர் இதம். அவன் அறிய காவிரி மாறவே இல்லை. ஆடியில் வெள்ளப்பிரவாகம், சித்திரை வைகாசியில் அடங்கி ஒடுங்கிய ஓட்டம், ஐப்பசி கார்த்திகையில் ஸ்படிக ரூபம். பிரபஞ்ச நலனை உத்தேசித்து அவள் அயராமல் ஒரு நாள் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருந்தாள். அவள் மட்டுமா? நட்டு விதைக்கு பழுதின்றி முளைத்துவிட்டு எந்த மரம் பழம் கொடுக்கவோ நிழல் கொடுக்கவோ தவறி இருக்கிறது? விடிந்தால் சூரியன் வந்து விடுவான். பௌர்ணமிக்கு சந்திரனும் ஆஜர். பூமியும் அச்சு முறியாமல் சுரண்டு மனித கூட்டத்தின் தேவைக்கு குறை வைப்பதே இல்லை. மார்கழிக்கு குளிர்கிறது, ஐப்பசி அடைமழை கொட்டுகிறது, ஆடிக்கு காற்றடிக்க மறப்பதில்லை. சித்திரை வைகாசியில் உஷ்ணத்தால் பூமி விஷங்கள் கருகி சாம்பலாகி விடுகின்றன. இயற்கை தனது திட்டமிட்ட போக்கில் சின்ன பின்னடைவும் செய்யவில்லை. கடமைக்கு இலக்கணமாய் அவை செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதனை பற்றி நினைத்த மாத்திரத்தில் சின்னையாவுக்குள் கலக்கென்ற சிரிப்பு. மனிதனுக்கான இலக்கணம் எது? கேள்வியில் ஊஞ்சல் ஆடியது அவன் மனம். அரஜான் வயிற்றை பார்த்தான். ஒட்டி பிறந்துவிட்ட உபாதை பிறந்தது முதல் இறப்பது வரை பீத்தெறிய முடியாதபடி ஒட்டி கிடக்கும். அந்த பகுதியில் உணவிட்டு நிரப்பாவிட்டால் தன்னை சுமப்பவனையே அது உண்டு இல்லை என்றாக்கி விடுவதை எண்ணி பார்த்தான். இந்த நிரந்தரமான எதிரியை விடவா உலகில் வேறு எதிரிகள் இருக்க முடியும்? இருக்கிறார்களே, அந்தஸ்து ஜாதி என்கிற ரூபத்தில் சிலர், பேராசை பொறாமை என்ற உணர்வாளியே சிலர். இது எதை பற்றி அறிவும் இல்லாமல் தெளிவும் இல்லாமல் அரைக்குறைகளாய் பலர். சிலுசிலுவென்று காற்று சின்னையாவின் வெளிப்புறத்தை நீவி செல்கிறது. உள்ளே எண்ணங்களின் நீவல். ஊரை கையெடுத்து கும்பிடும் அந்த மனிதரை ஏனோ சின்னையாவின் மனதினால் மட்டும் மதிப்பாக நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இவர் எந்த வகை மனிதர்? சதா சர்வ காலமும் கடவுளை பற்றி சிந்தித்து பேசிவிட்டாலே ஒருவர் முழு மனிதனாகிவிட முடியுமா என்ன? ஆச்சாரம் அனுஷ்டானம் என்கிற சடங்குதனங்கள் மனிதனை தூக்கி நிறுத்தவா, இல்லை சாய்த்து கவிழ்க்கவா? தீட்சிதர் வரையில் சாய்ந்து கவிழ்க்கத்தான் என்பதாக அவன் மனம் நம்பியது. இல்லாவிட்டால் வேசி வேசி என்று வேணி மேல் துளியும் யோசிக்காமல் அவரும் முத்திரை குத்துவாரா என்ன? சராசரி மனிதன் இப்படி நடந்து கொள்ளலாம், ஒரு வேதவித்து இப்படி நடந்து கொள்ளலாமா என்ன? அவளை முதல் இந்த சபையை விட்டு வெளியே போக சொல்லுங்கோ. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திண்டு வருது. இது சுத்தபத்தமான மனுஷர் கூடுற இடம். பகவத் சிந்தனை துளிர்க்க வேண்டிய இடத்தில் இவளெல்லாம் வந்தா பாம சிந்தனை தான் வரும். முதல்ல வெளியே போக சொல்லுங்கோ. தன் முன் உள்ள மைக்கை கூட அணைக்காமல் அன்று உபன்யாச மேடையில் அவர் அத்தனை பேச்சு பேசியதும் ஏறத்தாழ 20 வருஷம் ஆகியும் அழியாமல் சின்னையாவுக்குள் ஓடியது. ஆனந்தா கலரில் அரக்கு பார்டர் போட்ட புடவை எனக்கு வேணும். கிளிப்பச்சை நிறத்தில் கையகல ஜருகி இடை பட்டி எனக்கு வேணும். வைரக்கல் பேசரி, ரஜ்ஜி நெக்லஸ் கொலுசெல்லாம் வேணும் என்று தான் பருவத்தில் பெண்கள் ஆசைப்படுவார்கள். பார்த்து பார்த்து தலை சீவி கனகாமரத்தை சடையில் பொருத்தி அப்படியே அதை முன்தோள் மேல் தூக்கி போட்டு திமிர திமிர நடப்பதும் அப்பொழுதுதான். அவர்கள் கண்களை அப்பொழுது உற்று பார்த்தால் கலர் கலராய் கனவுகள் தான் அதில் தெரியும். ஆசை பொங்கி வழியும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எனக்கு உபன்யாசம் கேட்க ஆசையா இருக்கு சின்னையா என்று வந்த வயதில் பேனி சொன்னது ஏதோ சின்னையாவுக்குள் இப்பொழுதும் தோன்றி கலைந்தது ஆச்சரிய குவியலோடு. வயசுக்கு தகுந்த பேச்சு சிந்தனை எதுவுமே இல்லையே உன்கிட்ட. என் வயசுக்கு தகுந்த பேச்சு என்ன? சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு. எம்ஜிஆர் படம் நல்லா இருக்கு, சிவாஜி படம் நல்லா இருக்குன்னு சொல்லு. குமுதம் விகடன் வாங்கித்தான்னு சொல்லு. கண்ணாடி முன்னாடி அரை மணியாவது நில்லு. இது எல்லாதான் தாய் உன் வயசுக்கு பொருந்த விஷயங்கள். இப்படி தீர்மானிச்சது நீயா இல்ல ஊரா சின்னையா? எல்லோரும் தான். அப்ப எப்பவும் ஊர் தீர்மானிக்கிற மாதிரி தான் ஒரு பொண்ணு நடக்கணுமா? என் அம்மாவும் அப்படித்தானே நடந்துக்கிறா. அவளை மட்டும் ஏன் கேலி பேசுது?
நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில சொல்ல? நான் பொத்தாம் பொதுவா சொன்னேன். உன் அம்மா இதுல விதிவிலக்கு. அதான் ஏன்? பொண்ணுக்கு ஒழுக்கம் உசுரை விட பெருசு தாயி. அது இல்லாதவங்கள உலகம் கேலி பேசத்தான் செய்யும். ஒழுக்கம்ங்கிறது என்ன? நான் என்ன தீட்சிதர் சாமி மாதிரி நிறைய படிச்சவனா? அவரு நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் பூரா அர்த்தம் சொல்வார். எனக்கு சொல்ல தெரியாது. ஒழுக்கம்னா ஒழுங்காய் இருக்கிறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதான் கேட்கிறேன், ஒழுங்காய் இருக்கிறதுனா என்ன? போய் திருடு புரளி பேசுறது இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் இருக்கா என்ன? அது இருந்தா தான் பரவாயில்லையே. ஒரு பொண்ணுக்கு எது கூடவே கூடாதோ அது இருக்கே. எது அது? கற்புன்னு சொல்லுவாங்க தாயி. கற்புனா? நான் சொன்ன ஒழுக்கம்தான். நீ என்ன குழப்பற சின்னையா? நான் இப்படி வந்தா அப்படி வர, அப்படி வந்தா இப்படி வர. சுருக்கமா சொல்றேன் தாயி. ஒரு பொண்ணு ஒருத்தனே நினைச்சு அவனுக்கே முந்தி விரிச்சு அவனுக்காகவே வாழ்ந்து குழந்தை குட்டி பெத்து அவன் நினைப்போடவே சாகரத்தான் ஒழுக்கம். அதாவது நம்ம ராமாயணத்தை சீதை மாதிரி. உனக்கு சீதை கதை தெரியுமா? தெரியும். ஆனா நீ ரசிக்கும்படி சொல்ல தெரியாது. பரவாயில்ல சொல்லு. அட என்ன தாய் நீ? நான் என்ன தீட்சிதரா? சொக்கி விழற மாதிரி கதை சொல்ல? ஆமா, அது யார் தீட்சிதர்? அவர் பேரு அடிக்கடி சொல்றியே. அவர் சாமி மாதிரி. மாதிரி கூட இல்ல, சாமியே தான். அப்படின்னா நான் அவரை பார்க்கணுமே. நினைச்சா பார்க்க அவர் ஒன்றும் சினிமா இல்லை. மலை மேல் இருக்கிற சாமி மாதிரி அவரு. ஏறி போய் பார்த்துட்டா போச்சு. இந்த ஜென்மத்தில் உன்னால முடியாது. ஏன்? நீ மிட்டா மிராசு மைனர்னு இலசுகளை வேணா பார்க்கலாம். இவங்களெல்லாம் உனக்கு ஆகாதவங்க. அதை நான் இல்லை சொல்லணும். நீ சொல்றத யாரும் கேட்க போறதில்ல. இனி மற்றவங்க சொல்றத தான் நீ கேட்கணும். இது என்ன அநியாயம்? நீ பிறந்ததே அநியாயம்தான். ஒரு தெவடியாளுக்கு எதுக்கு குழந்தை? அதுலேயும் பெண் குழந்தை. உனக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாதுல. இப்படி ஏகப்பட்ட அநியாயத்துக்கு நீ சொந்தக்காரி. ஆகையால மற்றவங்க அநியாயமாக நடந்துக்கிறத நீ தாங்கித்தான் வேணும். இதுதான் உன் தலையெழுத்து. எங்க அம்மா தப்பு செஞ்சா அது எப்படி என்னை பாதிக்கும்? புரிஞ்சுதான் பேசுறியா நீ? என்னை சோதிக்காத தாயி. உன்னை பாதிக்காம அது வேற யாரை பாதிக்கும்? மாதா பிதா பாவம் மக்களை சாரும்னு பழமொழியே உண்டு தாயி. உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத கட்டுப்பாடு ஒரு பொண்ணுக்கு மட்டும் எதனால என்று நினைக்கிற? அவ மகா சக்தி ஆக்கி தரவ. அவகிட்ட தானே கர்ப்பம்ங்கிற கர்ப்பகிரகம் இருக்கு. கோவில்ல இருக்கிற கர்ப்பகிரகமும் அவ கர்ப்ப வயிறும் ஒன்று தாயி. இரண்டும் சுத்தமா இருக்கணும். இல்லாட்டி கக்குசுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ என்ன சின்னையா புரியாத பாஷையெல்லாம் பேசுற? நான் பேசுறது புரியலனா யார் பேசுறதும் உனக்கு புரியாது தாயி. உனக்கு புரிஞ்சுதான் என்ன ஆக போகுது? நீ ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அப்படின்னா இதுக்கு விளக்கம் வேற வேணுமாக்கும். இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு கெட்ட வார்த்தை எது தெரியுமா? டேஷ் பைலேங்கிற வார்த்தை தான். கோபத்தில் யாராவது இந்த வார்த்தையை சொல்லி திட்டுனா அதை கேட்டுக்கிட்ட நபர் சொன்னவனை மிதிச்சு மேய்ஞ்சிடுவான். டேய், நீ என்ன சொன்ன? எங்க அம்மாவை எப்படிடா நீ டேஷ்னு சொல்லலாம்னு கேட்டா பஞ்சாயத்து பண்ண வந்தவங்களும் பேசாம தான் நிற்பாங்க. ஏன்னா உலகத்துல ஒருத்தன் போற வழி எவ்வளோ தப்பா இருந்தாலும் விமோசனம் உண்டு. ஆனா வந்த வழி மட்டும் தப்பாவே இருக்கக்கூடாது. இருந்தா அதிலிருந்து மீள்றதும் முதல வாயிலிருந்து மீள்றதும் ஒண்ணுதான் தாயி. இப்படியெல்லாம் அன்று நிகழ்த்திய தர்க்கங்களில் வேணி பெட்டிப்பாம்பாய் சுருண்டு உறைந்த பாலாய் இறுகி மௌன பழத்தில் விழுந்தது முதல் அதன் பின் அவனை அவள் விருப்பத்தை தட்டாமல் தீட்சிதர் உபன்யாசம் நடக்கும் ஜலபானேஸ்வரர் கோவிலுக்கு வண்டி கட்டி கொண்டு வந்ததெல்லாம் ஒரு திரைப்பட சுருள் போல் அவனுக்குள் ஓடி முடிந்ததில் அது கோபாலனை தொட்டு நின்றது. சின்னையா, இந்த உலகத்துல என் மேல அனுதாபப்படுறதுக்கு உன்னை விட்டா ஆள் இல்லைன்னு நினைச்சேன். இன்னொருத்தரும் இருக்காரு சின்னையா. யார் அது? மிலிட்ரிக்காரர் கோபாலன் தான் அவர். யாரு? தீட்சிதர் சாமியோட மச்சினனா? ஆமாம். எனக்கு கோவில்ல உபன்யாசம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போக சொன்னதுக்காக தீட்சிதர் கிட்ட எப்படி சண்டை போட்டார் தெரியுமா? நிஜமாவா? உபன்யாசங்கிறது மனசு சுத்தப்படுத்துற விஷயம். சுத்தமாக இருக்கிறவளை விட இல்லாதவளுக்கு தான் ரொம்ப முக்கியம். நீ வேசிங்கிற இவ உன் உபன்யாசத்தால ஒழுங்கான வாழ்க்கைக்கு திரும்பினா அதுதாண்டா உன் உபன்யாசத்துக்கு பெருமை. வெறும் கதை கேட்டு உன்னு வாயை பிளக்கிற மேட்டுக்குடிகளுக்கு கதை சொல்றதுனால உன் கதைக்கும் பெருமை கிடையாது, அவங்களுக்கும் பெருமை கிடையாதுன்னு அவர் போட்ட போட்டை பார்த்து நான் ஆடி போயிட்டேன். ஆமா, உன் பேர்ல அவருக்கே அப்படி ஒரு கரிசனம். தீட்சிதர் உள்ளே விடாட்டியும்
கோவிலுக்கு பின்னால கல் தொட்டிக்கிட்ட நான் தினமும் உட்கார்ந்து லேசா காதல விடுற கதையை கேட்கறத அவர் பார்த்து பரிதாபப்பட்டிருக்கார். அதான் ஆடு நனைதேன்னு ஓனாய் பரிதாபப்பட்டு சாக்கும். அப்படி சொல்லாத சின்னையா, அவர் ஓனாயும் இல்லை, நான் ஆடும் இல்லை. அது சரி, கதை கேட்டு நீ திருந்தனுங்கிற மாதிரி பேசியிருக்காரே, அப்ப நீ கெட்டுப்போனவள் என்று அவர் நினைக்கிறார் தானே? ஒரு வேசியோட பொண்ணும் வேசியாத்தான் வாழ முடியும்னு ஊரே நினைக்கும் பொழுது அவர் மட்டும் எப்படி இல்லைன்னு நினைச்சு பேச முடியும்? அப்ப ஊரை போலவே சராசரி தனமா சிந்திக்கிற ஒரு மனுஷனை நீ எதை வச்சு இத்தனை பெருசா எடுத்துக்கிற? சிந்திச்சாலும் அவர்களை போல என்னை கேலி பேசாம வெறுத்து ஒதுக்காம நானும் இந்த சமூகத்துல ஒருத்தி, எனக்கும் எல்லா உரிமைகளும் உண்டுன்னு யார் சொல்லியிருக்காங்க? இவரை தவிர. இப்படி பேசுறதால உயர்வா நினைச்சிடாத தாயி, ஆண்களை பத்தி உனக்கு தெரியாது. நீ சொல்றத பார்த்தா ஆண் சமூகமே மோசம்ன்ற மாதிரி தெரியுதே. உன்னையும் சேர்த்து தான் சொல்றியா? வச்சுக்கோயேன், இது பாசாங்க உலகம். உன் மாதிரி பொண்ணை பார்த்து ஒரு ஆண் பரிதாபப்படுறானா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான் தெரியும். என்ன அர்த்தம்? உன் அம்மா கிட்ட போய் கேள். அவளை பார்த்து கூட நான் பிரியப்படல, அப்படி இருக்க அவங்க கிட்ட போய் கேளுனா? சரி, நானே சொல்றேன், பார்த்துக்கிட்டே இரு. இன்னும் 1 வாரம் 10 நாள்ல மல்லிகை பூவும் அல்வாவும் உன் அம்மா கையில காசை வெட்டிட்டு அவன் உன்கிட்ட வருவான். அப்ப தெரிஞ்சுப்ப. அப்படி வந்தா இதுக்கு முந்தி வந்தவங்களுக்கு நேர்ந்த கதிதான் அந்த ஆளுக்கும் ஏற்படும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. எத்தனை நாளைக்கு நீ உன் அம்மாவையும் இந்த சமூக வர்க்கங்களையும் மீறி தூய்மையா வாழ்ந்துட முடியும்? ஒரு நாள் சலிச்சு போய் நீயும் யாருக்காவது முந்தி விரிச்சுதான் தீரணும். சாகரம் வரைக்கும் வாழ்வேன் சின்னையா. யாராலையும் என்னை தீண்ட முடியாது. மீறி தீண்டினா என் உடம்புல உயிர் இருக்காது. நீதானே உன் அம்மாவோட சொத்து. அவளை மீறி உன்னால சாக முடியாது தாயி. சர்க்கஸ்ல சிங்கம் புலிய கட்டி போட்டு வச்சு பயன்படுத்திக்கிற மாதிரி உன்னையும் அவ பயன்படுத்திக்குவா. அவ கை தேர்ந்த தொழில்காரி. நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்குள்ள அந்த ஒழுக்க உணர்வு சமுத்திரமா விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது சின்னையா. என் அம்மா மட்டுமில்ல, இந்த உலகமே என்கிட்ட தோற்க போகுது பார். முதல்ல நீ அந்த கோபாலன் கிட்ட தோற்காமல் இரு, அப்புறம் மற்றதை பார்க்கலாம். இப்படி சொல்லியும் வேணி அந்த கோபாலனிடம் தோற்காமல் தோற்றுவிட்டதை என்னென்று சொல்ல குமருகிறது சின்னையாவின் மனது. அத்தியாயம் 14. குமரி என்ன பயன்? மனிதன் எத்தனை தான் சந்திரம் நட்சத்திரம் என்று ஆகாசத்தை அளந்தாலும் எல்லாமே விதிப்படித்தானே நடக்கிறது. ஓர் இம்மி அப்படி இப்படி அவனால் மீறி நடக்க முடியவில்லையே. பெருமூச்சு விட்டான் சின்னையா. வந்து நெடுநேரம் ஆகிவிட்டதே. இப்படியெல்லாம் தனியாக வந்து விசாரமாக சிந்திக்க கூட தோன்றாமல் நாளை கடத்திவிட்டதை எண்ணி தனக்குத்தானே நொந்து கொண்டான் அவன். இப்படி தன்னை மறந்து பழைய நினைப்புகளில் விழுந்து புரண்டதில் எதிரே யார் வருகிறார் போகிறார் என்கிற பிரஞ்சனை கூட இல்லாமல் போய்விட்டதே. ஒருவேளை சுந்தரேசன் வந்துவிட்டு போயிருப்பானோ? சின்னையா மெலிந்த தடுமாற்றத்துடன் சுற்றி சுற்றி பார்த்து 1 வாரம் வழிக்காத தன் தாடி முடியை வருடி வருடி சலனப்பட்டான். கரையோரமாக நல்ல வேளையாக ஊரின் வண்ணாத்தி வள்ளிக்கண்ணு தெரிந்தாள். மருத்துவச்சி மருது தாயின் மகள். வள்ளிக்கண்ணு, சொகமா? சொகந்தான். ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்க, ஆனா இப்பதான் உனக்கு கேட்க தோணுச்சா? தப்புதான், ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். நீ இப்படியெல்லாம் வந்து கவலைப்படுற ஆள் இல்லையே. அதை விடு, நம்ம தீட்சிதர் சாமி மகன் ஆத்துக்கு வந்துச்சா? நீ பாத்தியா? ஆமா, என்ன இப்பெல்லாம் அது அந்த மீனாட்சி பொண்ணை பத்தி ரொம்பவே கவலைப்படுற மாதிரி தெரியுதே. கேட்டதுக்கு பதில் சொல்லு வலிக்கண்ணு. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நான் சொல்ல என்ன இருக்கு? ஒரு வேலைக்கார நாய் நான். நாயோ பேயோ அதுக்கு இருக்கிற இடத்த வச்சுதான் மதிப்பு. போயும் ஒரு டேஷ் குடும்பத்தோட தானா நீ ஒடுங்கி ஓடா போவ? சின்னையாவுக்குள் பிடரியை வெட்டி கொண்டு ரத்தம் அடிக்கிற மாதிரி வலி. இப்படி எத்தனையோ பேர் கேட்டாகிவிட்டதே. அப்பொழுதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது முடியவில்லை. அழலாமா என்று தோன்றி அழுகையும் வந்துவிட்டது. யோ, என்னையா பொட்டச்சி மாதிரி அழுதுட்டு? நான் தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிரு. வள்ளிக்கனவும் அதன் நிமித்தம் கதறினாள். சின்னையா பெருசாக விசும்பினான். நெடுநாள் அழுகை ஒன்று அழுது தீர்க்கப்பட வேண்டி கண்களை விட்டு புறப்பட்டு விட்டதாகவே தோன்றியது. வள்ளிக்கண்ணு தன் அழுக்கு துணிமூட்டியை காவிரி ஈரத்தில் கனப்படுத்தியவளாக அவனை நெருங்கின அந்த வினாடிகளில் சின்னையா ஆவலாக எதிர்பார்த்து வள்ளிக்கண்ணுவிடம் கூட விசாரித்த சுந்தரேசன் அதோ. சுந்தரேசனை பார்த்து வள்ளிக்கண்ணு ஊன்றி கசிந்தாள். அவனும் அவளை பார்த்தான். யதார்த்த பார்வைத்தான். அருகில் சின்னையாவை பார்க்கவும் முகத்தில் புழுதி விழுந்த மாதிரி துளி சலனம். வாங்க சாமி, உங்களை பத்தி தான் என்கிட்ட கேட்டாரு.
இப்ப என்னடானா விசும்பி விசும்பி அழுகுறாரு. வள்ளிக்கண்ணு சுந்தரேசனை நோக்கி பேசிய பேச்சில் சின்னையாவும் பிரஞ்ஞை மீண்டான். சுந்தரேசனை பார்த்து கண்களை அவசர அவசரமாக துடைத்து கொண்டே பதட்டத்தோடு கை கூப்பினான். வாங்க தம்பி, உங்களுக்காகத்தான் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன் என்றான். எனக்காக எதுக்கு நீங்க காத்திருக்கணும்? வாங்க சொல்றேன், இங்க ஜனங்க இருக்காங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. நான் எல்லாம் நாய் மாதிரி உங்க பொண்ணு பின்ன அலையறவன் தானே? ஐயோ, அந்த தியேட்டர்காரனை வச்சுக்கிட்டு பேசின அந்த பேச்சு சொல்றீங்களா? தப்பு தம்பி, தப்பு. என்ன நடந்துச்சுனா? மிஸ்டர், நான் கதை கேட்க வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போகலாம். தம்பி சொன்னா கேளுங்க. உங்க கோபத்துல நிறைய நியாயம் இருக்கு, அதே அளவு மீனாட்சி செயலையும் இருக்கு. ஆத்திரம் கண்ணை மறைச்சதுனால நடக்கக்கூடாதெல்லாம் நடந்த கதைதான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஓடுற இந்த காவேரி மேல சத்தியமா சொல்றேன், மீனாட்சி ஒரு பாவமும் அறியாதவ. சிலிர் என்று மீன் குஞ்சுகள் நீந்தி கழிக்கும் காவிரி ஓட்டத்தை உடனேயே பார்த்தான் சுந்தரேசன். எத்தனை பாவிகள் தங்கள் பாவங்களை கரைத்த போதிலும், எவ்வளவு சாக்கடை வந்து கலந்த போதிலும் அவள் அழுக்காகவில்லை. சகலத்தையும் தூய்மைப்படுத்தியபடி அயர்வில்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறாள். இவளை சாட்சி வைத்து ஒருவன் பொய்யே சொன்னாலும் கேட்பதுதான் தர்மம் என்று அவனுக்குள் பட்டது. அவரோடு அங்கிருந்து ஓரமாக கரை ஏறி மாந்தப்பு சாலை மேல் நடக்க ஆரம்பித்தான். படபடப்பான விவரிப்பு சின்னையாவிடம். ஆச்சரியத்தில் கண்கள் காது வரை விரிய வள்ளிக்கண்ணு அவர்களையே பார்த்தாள். என்ன வலி, நம்ம சின்ன சமையை பார்த்து வாய் பழந்துட்ட? அதும் போக்கு சமீப நாளா கொஞ்சமும் சரியில்லை. தீட்சிதர் எப்படித்தான் இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்காரோ தெரியல. ஒரே மகன், தோளுக்கு மேல் வசந்துட்டவன், தவமிருந்து பெற்ற பிள்ளை. வரிசையா பொண்ணு பிறந்தும் கொல்லிப்போட மவன் வேணும்னு தீட்சிதர் சாமிக்கிட்ட சண்டை போட்டு பெத்துக்கிட்ட பிள்ளை. அதை எதிர்த்து பேச அவருக்கு மனசு வருமா என்ன? தீட்சிதர் சாமிக்கு எதையும் விட ஒழுக்கம் பெருசு, மகன்னு அவர் சும்மா இருக்க மாட்டாரு. கரையோரமாக ஊர் ஜனங்களின் தளம்பல்கள் அனைத்தையும் புறம் தள்ளியபடி சின்னையா சொல்வதை காது கொடுத்து கேட்ட சுந்தரேசன் ஒரு கட்டத்தில் தன் அவசரத்தை உத்தேசித்து வருத்தப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து மீனாட்சியை பார்ப்பதாக சின்னையாவிடம் கூறிய பொழுது சின்னையாவுக்கு சிலித்து போனது. இப்பவே வரீங்களா? கூடாது, வேலை பார்த்து வரேன். இனியாவது அவசரமும் பதட்டமும் என்னை ஆட்டி வைக்காம இருக்கணும், அதுக்கு தோதா வரேன். சீக்கிரமா வாங்க தம்பி, உங்க வருகையில தான் அதுக்கு தெம்பே இருக்கு. நான் போய் நீங்க வரப்போறத சொன்னா கூட அது நம்பாது. வாஸ்தவம்தான், நீங்க போங்க சின்னையா, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு அடியும் இனி திட்டமிட்டு வைக்கணும். மீனாட்சி அந்த தியேட்டர்காரன்கிட்ட இருந்து தற்காலிகமாகத்தான் தப்பியிருக்கா. சரியா சொன்னீங்க. அவளை நிரந்தரமா தப்பிக்க வைக்க உங்களால் தான் முடியும். என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அது மீனாட்சின்னு இல்லை, அவளை போல எந்த பெண் இருந்தாலும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் வரேன். அன்று இரவே சொன்னது போல சுந்தரேசன் மீனாட்சியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டான். அவனை பார்த்த மீனாட்சிக்கு கண்கள் பணித்து போனது, வாய்ப்பேச்சு மறந்து போனது. ஒதுங்கி நிற்க தொடங்கினாள் வேணி. ஆனால் ஒரு புயலைப் போல எதிர்பாராமல் அங்கே நுழைந்த மனோன்மணி சுந்தரேசனை நோக்கி ஆவேச கதியுடன் நடந்து அவன் சட்டையை பிடித்தாள். அத்தியாயம் 15. சட்டையை பிடித்து ஆவேசமாக இழுத்த மனோன்மணியை அதிசயமாக, மிக அதிசயமாக பதட்டமே இல்லாமல் பார்த்தான் சுந்தரேசன். வெள்ளி குத்து விளக்கு போல பளிச்சென்ற முகம், அதில் பரவி கிடக்கும் திருநீரு. இப்படி ஒரு முகத்தை மனோன்மணி தன் வாழ்நாளில் பார்த்திருக்க சாத்தியமே இல்லை. முதல் தடவையாக அத்தனை நெருக்கத்தில் அவனை பார்க்க நேர்ந்ததும் இறுகி அவள் கைப்பிடி தளர்ந்தது. ஏதோ ஒரு உணர்வு அவளை குத்தியது. எங்கிருந்தோ ஒரு நெகிழ்ச்சி மனதை வியாபித்தது. அறிவை மீறி அன்பும் பாசமும் வழுக்கு தொடங்கிவிட்ட மழையாய் திடுமென்று கொட்டத் தொடங்கிவிட்ட பிரமை அவளிடம். எல்லாம் சில வினாடிகளில் நடந்து முடிந்தாலும் மனோன்மணியின் அந்த அரக்கப்போக்கிலும் பாதிக்கப்பட்டு இமைக்க கூட மறந்து நின்றாள் வேணி. மீனாட்சி பார்வையாலை எரித்து விடுவதைப் போல மனோன்மணியை முறைத்துக் கொண்டிருந்தாள். என்ன ஒரு ரவுடி போல சட்டையை பிடிச்சிங்க, இப்ப விட்டுட்டு மலங்க மலங்க விழிச்சா எப்படி? நீங்க மாறி மாறி என் கணத்துல கூட அறையலாம். சாவதானமாக எடுத்துக்கொண்டான் சுந்தரேசன். மனோன்மணி பதிலை பேசாமல் அவனை வெறித்தாள். ஏன் என் பேர்ல உங்களுக்கு இத்தனை வெறுப்பு? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அவன் கேள்வி முன் மனோன்மணியின் வெறுப்பு தொடர்ந்தது. மீனாட்சி யாருன்னு தெரியாதப்பவே நான் அவகிட்ட மனிதாபிமானத்தோடு நடந்துட்டவன். இப்ப இவ என் மாமா பொண்ணு, எனக்கான உரிமை இப்ப அதிகமாயிடுது. இவளை நான் பார்க்கறதும் பேசுறதும் உங்களையே பாதிக்கிறது. வாழற நினைப்பை விட சாகர நினைப்பு தான் மீனாட்சி கிட்ட அதிகம் இருக்கு. அவளுக்கு தேவை மனோபலம், அதாவது வாழ்க்கை பேர்ல நம்பிக்கை. இப்படியெல்லாம் கோழையா இருக்கலாம்னு கேட்கத்தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்தேன், இப்போவும் வந்திருக்கேன். இது ஒரு தப்பா?
அவன் கேள்விகளை வரிசையாக அடுக்க மனோன்மணி ஒடிந்து விழுந்து கொண்டே போனாள். இவனிடம் என்ன சொல்ல, எதை சொல்ல? பெருமூச்சோடு நிமிர முடியாமல் நிமிர்ந்தாள். இப்பொழுது கண்களில் தீர்க்கம். இதோ பார், நீ சுத்தமான கங்கை தண்ணி, நாங்க சாக்கடை. எங்களை எந்த காரணத்தை வச்சு நீ பார்க்க வந்தாலும் அது உனக்கு நல்லதே இல்லை. கௌரவமா வாழதுக்குனே பிறந்தவ நீ. கௌரவம் தான் எங்களோட முதல் சீதனமே. நீ கிழக்குனா நாங்க மேற்கு. அது மட்டுமில்ல, என் பேத்தி தலையெழுத்துப்படித்தான் எதுவும் நடக்கும். இவ இப்ப வேற ஒருத்தனுக்கு நிச்சயமாயிட்டவளும் கூட. இவளை நீ எந்த அர்த்தத்தில் பார்த்தாலும் பேசினாலும் நான் தப்பு தான் சொல்வேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. மனோன்மணியின் பேச்சை கேட்டு கலகலவென்று சிரித்தான் சுந்தரேசன். அது அவனை துளியும் பாதித்த மாதிரி தெரியவில்லை. என்ன நீ, நான் பேசி பேசி சிரிக்கிற? ஊரோட சிரிப்பு போதாதா, நீயே சேர்ந்துக்கிறியா? நறுக்கினாள் மனோன்மணி. பாட்டியம்மா, பாவம், நீங்க எதையாவது பேசி என்னை துரத்தவே பார்க்குறீங்க. கங்கை சாக்கடை என்று தேவையில்லாத உதாரணங்கள் வேற, அதான் சிரிப்பு வந்துருச்சு. இதோ பாரு, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சரி இருக்கு அதை முதல்ல சொல்லுங்க. எல்லாமே சரி. நாங்க சாக்கடை 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 தான். நீ இப்ப வெளியே போறியா இல்லையா? அப்படின்னா சாக்கடை தான் முதல்ல சுத்தமா இருக்கணும். அது சுத்தம் இல்லைன்னா சமூக கேடு. ஆகையால அதை சுத்தப்படுத்தாம போக மாட்டேன். நீ யார் எங்களை சுத்தப்படுத்த? புத்திசாலித்தனமா பேசுதான் நினைப்பா உனக்கு? நான் மனுஷன், பிரஜையுள்ள மனுஷன். என்னை சுத்தி நடக்கிற நல்லது கெட்டது எதையும் கண்டும் காணாம இருக்க என்னால முடியாது. அப்படின்னு அந்த சமூகத்துல எவ்வளோ நல்லது கெட்டது இருக்கு. போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குறான், ரேஷன்ல எடையை குறைக்கிறான், தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விற்கிறான். அங்கெல்லாம் போய் உன் பிரஜையை காட்டு, அப்புறமா இங்க வா. ஏன் இங்க காட்டிட்டு அங்க போகக்கூடாதா? முடிவா என்ன சொல்ற? நான் வந்தா போனா அழட்டிக்க வேண்டாம். பாம்பு தேலை கண்டு மிரள்ற மாதிரி மிரள வேண்டாம். கங்கை சாக்கடை வாசனம் பேச வேண்டாம். அப்படின்னா மீனாட்சியோட நன்மைக்காக நீ எதையும் செய்வ, அப்படித்தானே? ஏன் அவளோட அம்மாவை ஏன் உங்களை விட்டுட்டீங்க? உங்களுக்காகவும் தான். அப்படின்னா எங்க சந்தோஷம்தான் உன் சந்தோஷம், அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கலாம். அதுதான் நிஜம்னா இனி நீ எங்களை பார்க்க வரக்கூடாது, பேச முயற்சிக்க கூடாது. அப்பதான் எங்களுக்கும் சந்தோஷம். மீனாட்சிக்கு இனி ஒரு குறையும் கிடையாது. அவ ராணி மாதிரி தியேட்டர்காரர் மனைவியா வாழப்போறா. நீ இடத்தை காலி பண்ணு. பேச்சில் எங்கெங்கோ போனாலும் இறுதியில் இடத்தை காலி பண்ணு என்று அவனை துரத்தும் மூர்க்கத்திலே வந்து முட்டி முட்டி நின்றவளை சுந்தரேசன் முதல் தடவையாக சற்று கோபத்துடன் பார்த்தான். அப்படியே வேணி, சின்னையா, மீனாட்சி என்று பார்வையே பரவவிட்டான். மீனாட்சியின் இமைகளில் தந்தி படபடப்பு. போக வேண்டாம், போக வேண்டாம். எது வந்தாலும் எதிர்த்து என் பக்கம் நில். நீ போனால் என் உயிரே போய்விடும் என்கிற கெஞ்சல் பார்வை கண்களில் பற்றி எறிந்தது. சும்மா இடத்த காலி பண்ணுன்னு நீங்க சொன்னா போதுமா? இவங்க சொல்லட்டும் என்று வேணியையும் மீனாட்சியையும் பார்த்தான். அவர்கள் மௌனம் காத்தனர். அதிலும் வேணியிடம் மிக அழுத்தமான மௌனம். வாயை திறந்து சொல்லுங்கடி, அலறினாள் மனோன்மணி. அவர்களிடம் அழிச்சாட்டியம். மலர் என்று வேணியை பிடித்து இழுத்துக்கொண்டு தனியாக ஒதுங்கி அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் மனோன்மணி. மீனாட்சி முகத்தில் தீயின் ஜுவாலை. பதிலுக்கு வேணி மனோன்மணியிடம் ஏதேதோ வாதிட. என்ன நடக்கிறது அங்கே? மீனாட்சி கண்ணீருடன் சுந்தரேசன் பக்கம் திரும்ப அவன் துளியும் பதட்டமின்றி அவளை பார்த்தான். தம்பி, அந்த கிழவி பயங்கர அடாவடிக்காரி. அவ பிடிச்சா பிடிச்சதுதான். நீங்க தான் அவகிட்ட இருந்து மீனாட்சியை காப்பாற்றணும். உங்களால் தான் முடியும் என்று குறுக்கில் நுழைந்தான் சின்னையா. மீனாட்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையில ஒரு முடிவுக்கு வாங்க என்று எடுத்தும் கொடுத்தான். சுந்தரேசன் அதை கேட்டு விருட்டென்று நிமிர்ந்தான். அந்த வார்த்தையை எதிர்பார்க்காத பரபரப்பு அவனிடம் ஊறத் தொடங்கியது. ஏன் கல்யாணம்னா உடனே மிரள்றீங்க? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. சின்னையா பேச பேச மீனாட்சியும் சுந்தரேசனை தீனமாக வெறித்தாள். அவனது மௌனம் அவளை குத்தி கிழிக்கின்ற மாதிரி வதைத்தது. எதுவாய் இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க தம்பி. உங்க பதில தான் இதோட எதிர்காலமே இருக்கு. எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா சுந்தரேசன் தனது பதிலை ஒரு நிபந்தனையுடன் துவங்கினான். என்ன ஆனா? எனக்கு 6 அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். அதற்கு பிறகுதான் எனக்கு கல்யாணம் நடக்க முடியும். கல்யாணங்கிறது என் வரையில 1000 காலத்து பயிர். ஓடிப்போய் அல்லது வேறு மாதிரி கட்டிக்கிற தாலியால கல்யாணம் முடிஞ்சிட்டு தான் சொல்லிக்கலாம். ஆனா நிஜம் வேற. ஒரு கல்யாணம் ஆசீர்வாதங்களால் தான் நடக்கணும், நிர்பந்தங்களால இல்லை.
கல்யாணத்தை பற்றி எனக்கு இருக்கிற அபிப்பிராயங்கள் விருப்பங்கள் எல்லாமே வேற. ஆனால் மீனாட்சியோட நிலையோ எனக்கு நேர் எதிர். சுருக்கமாக என்னால் முடியாதுன்னு சொல்லிடுங்களேன். எதுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு? சின்னையாவிடம் ஆதங்கம் கொப்பளித்தது. சேச்சே, முடியாதுங்கிறது என் சூழ்நிலையோட பதில், முடியணுங்கிறது தான் என் மனநிலையோட விருப்பம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 குதிரை சவாரி சரிப்படாது தம்பி. அது எனக்கும் தெரியும். தெரிஞ்சுமா ஊசலாட்டம்? என்னோட 2 நிலைக்குமே சமபலம் இருக்கும்பொழுது நான் என்ன செய்யட்டும்? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த கிழவி அங்க வேணியை பிடுங்கி கொதறிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. சின்னையாவின் நிமிண்டல் நிமித்தம் ஆழமாக யோசிக்க தொடங்கினான் சுந்தரேசன். மீனாட்சி அமர்ந்த நிலையில் முழங்காலை உயர்த்தி அதன் மேல் முகம் சரித்து இருவரின் தர்க்கங்களாலும் பாதிக்கப்பட்டு இறுகி கிடந்தாள். அங்கே கிழவியிடம் வேணி, இங்கே சின்னையாவிடம் சுந்தரேசன். தன் ஒருத்தின் நிமித்தம் 4 பேர் இங்கே அடித்துக்கொள்ளாத குறையாக தர்கித்துக் கொண்டிருப்பதை நினைக்க அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. சுந்தரேசன் சொல்வதும் வாஸ்தவம்தான். அடுக்கடுக்காய் 6 அக்காக்கள். என்ன தைரியத்தில் இவன் என் கைப்பிடிக்க முடியும்? அதன் பின் அவர்களுக்கு வாழ்க்கை தர யார் முன் வருவார்கள்? சுத்தமாய் வாழும்பொழுதே காரி துப்பும் உலகத்துக்கு வேசி சம்பந்தம் என்றால் தூற்ற சொல்லிய தர வேண்டும். அதன் பின் சுந்தரேசனை தான் யார் மதிக்க முன் வருவார்கள்? இந்த நிமிஷம் வரை புனிதனாய் புகழின் உச்சிக்கு போய்க் கொண்டிருப்பவனை தன் சுயநலத்திற்காக இழுத்து பிடித்து சகதியிலா தள்ளுவது? தனக்காக அனுதாபப்பட்டு கைப்பிசிந்து நிற்பவனுக்கு நாம் காட்டும் நன்றி இதுவா என்ன? சற்றென்று இறுக்கம் களைத்தாள் மீனாட்சி. மேகம் விலகி சூரியன் பொலப்பொலவென்று முகம் காட்டிவிட்ட மாதிரி முகத்தில் கூட ஒரு வகை ஒளி. நீங்கள் தவிக்க வேண்டாம். என் பேர்ல எந்த கரிசனமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்க அப்பாவோட பவித்திரம், உங்க அக்காக்கள் வாழ்க்கை, இதெல்லாம் என் தனி ஒருத்தி வாழ்வை விட ரொம்ப பெருசு. உங்க கவனம் எல்லாம் அதை கட்டி காப்பாற்றத்தில் தான் இருக்கணும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் நினைக்கிறேன் சுந்தரேசன், என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். அவள் பேச பேச அதிர்ந்து போனான் சின்னையா. மாறத் தொடங்கியது சுந்தரேசனின் முகம். நான் என்னை பற்றியே சிந்திப்பதால் தான் என்னால் தெளிவாக செயல்பட முடியவில்லை. இப்போ உங்க நிலையை பார்க்கும்பொழுது எனக்கே பிடிக்கல. சே, என்ன பெண் நான்! எனக்காக அனுதாபப்பட வேண்டாம் ப்ளீஸ் சுந்தரேசன். மீனாட்சியின் அந்த தீர்க்கம் சுந்தரேசனை நிஜமாலுமே வியப்பில் புரட்டுகிறது. நீங்க கவலைப்படாம போங்க. எனக்கு அந்த தியேட்டர்காரர் தான் புருஷன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. வாஸ்தவத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதே எனக்கு பாக்கியமான ஒரு விஷயம்தான். தாய், என்னாச்சு உனக்கு? நீ ஏன் அப்படி பேசுற? சின்னையாவின் சந்தேகத்துக்கு விரக்தியான முகம் காட்டி தீர்க்கம் கமழ சிரித்தாள் மீனாட்சி. உன் சந்தேகம் நியாயம்தான் சின்னையா. நான் ரொம்ப குழம்பி உங்களையும் குழப்பிட்டேன். எனக்குங்கிற சுயநலம் இப்ப செத்து போச்சு. நான் இனி யாருக்கும் பாரம் இல்ல. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத இனி விடமாட்டேன். எனக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கு. அதனால தான் 2 தற்கொலையில் இருந்தும் நான் மீண்டிருக்கேன். இனி என் வாழ்க்கையில தற்கொலைக்கு இடமில்ல. கல்லோ முள்ளோ வாழ்க்கை பாதையிலே நடக்க போறேன். முடிஞ்சா தியேட்டர்காரரை திருத்தி என் வழிக்கு கொண்டு வருவேன். இல்லையா அவர் வழியே என் வழி. தாசி முத்திரையோடு வாழற எனக்கு நல்ல வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற யோக்கியதையே கிடையாது. இது புரியலையே எனக்கு. சே, என்ன பெண் நான்! விடுவிடுவென்று பொறிந்து தள்ளும் மீனாட்சியை சோகமாக அங்கு நிற்கும் வேணியும் ஆச்சரியம் தாழாமல் பார்த்தாள். மனோன்மணியிடம் மட்டும் மந்தகாசம். நல்ல வேளை, இப்போவாவது உனக்கு புத்தி வந்ததே. இது நடிப்பில்லையே என்று கேட்டாள். பாட்டியை கொஞ்சமும் கோபமின்றி ஏறிட்டாள் மீனாட்சி. சத்தியமா இல்ல பாட்டி, என் அம்மா மேல ஆணையா என்று எழுந்து வேணி தலையில் அடித்து சத்தியம் செய்ய முனைந்தவளை வேணி தடுத்தாள். அவசரப்படாதே என்கிறாளா? சுந்தரேசன் லேசாகி விட்டிருந்தான். ஆனாலும் முழுமையாக இருக்கும் விளக்கின மாதிரி தெரியவில்லை. இனி தனக்கு அங்கே வேலையில்லை என்பதை உணர்ந்து கூப்பின கையோடு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆஸ்பத்திரி வாசலை தாண்டும் பொழுது யாரோ விஸ்மும் சப்தம். திரும்பினால் முக்காடிட்ட நிலையில் கோபாலன். வீதியின் டியூப்லைட் வெளிச்சத்தில் அவரை சுந்தரேசனால் உடனேயே ஓரளவு அடையாளம் காண முடிந்தது. மாமா, இங்கே என்ன பண்றேன்? கேள்வி கேட்ட சுந்தரேசனை நெருங்கிய அவர் அவன் மார்போடு முகம் புதைத்து ஓங்கலாகவே அழ ஆரம்பித்தார். மாமா, என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி ஏன் அழறேல்? அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. கொஞ்சம் சொல்லிவிட்டு அழுங்களேன். சுந்தரேசன் அவரை உலுக்கி பதற அவர் கேவலுடன் வாயை திறந்தார். நான் மகா பாவிடா சுந்தரேசா, மகா பாவி என்றார். இப்படி பூடகமா சொன்னா எப்படி? ஏன் இப்படி அழறேல்? நீங்க உள்ள பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த சின்ன வயசுல நீயும் சரி, அந்த பெண் மீனாட்சியும் சரி, ரொம்ப பொறுப்பா சிந்திச்சு யதார்த்தம் புரிஞ்சு பேசினேல். உங்களுக்கு தான் என்ன ஒரு பெரிய மனசு. உனக்குள்ள காதல் இருந்தும் கடமை நீ பெருசா காட்டின. அவளும் அப்படித்தான். தன் சுயநலத்தை விட
மத்தவா விஷயம் தான் பெருசுன்னு பேசினா. ஆனா அன்னைக்கு இப்படி சிந்திக்க எனக்கு தெரியாம போயிடுது. விஸ்மியப்படி தலையில் அடித்து கொண்டார் கோபாலன். என்ன மாமா சொல்றேன்? அவன் அவர் கைகளை பிடித்து தடுத்தபடி அவரை ஏறிட்டான். என்னை இனி மாமான்னு சொல்லாத. நான் உன்னை பெத்தெடுத்த அப்பன். வேணித்தான் உன்னோட அம்மா. கோபாலனின் அந்த பதிலை தொடர்ந்து சுந்தரேசனின் பாதத்துக்கு கீழே பூமி நழுவ ஆரம்பித்தது. அத்தியாயம் 16. நீங்க என் அப்பாவா? அந்த வேணிதான் என் அம்மாவா? ஆஸ்பத்திரி வாசலில் நெஞ்சை கைகளில் பிடித்தபடி விசும்பி அழும் கோபாலன் எதிரே ஈனசுரத்தில் கேள்வி கேட்டான் சுந்தரேசன். கோபாலன் ஆமோதிப்பாய் பார்த்தார். நான் சொல்றது மட்டுமில்ல, சொல்ல போறதும் சத்தியம். இனி நான் வாய்மூடி கிடந்தா அந்த பாவத்துக்கு எனக்கு விமோசனமே இல்லாம போயிடும் என்றார். சுந்தரேசனின் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. கேட்கக்கூடாததை கேட்ட பதைப்பு, நாடி நரம்பில் ஊர்வலம் போகும் பிரமை. இவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் நிஜமா? நல்ல இருட்டு, மாந்தோப்பு கரிப்பூசி கிடக்கிறது. மரக்கிளைகள் காற்றோடு விளையாடும் சப்தம், ஊடே பட்சிகளின் குசல விசாரிப்புகளும் கடலை மூக்கு உடைப்படும் சப்தத்தில் காதில் விட கோபாலன் சுந்தரேசனை இழுத்துக்கொண்டு தோப்பில் நடக்கிறார். தனிமையில் மனம் விட்டு பேச ஏற்ற இடமாக கருதி கல் மண்டபத்தை எட்டி உட்கார்ந்து ஆசுவாசிக்கிறார். இந்த பக்கம் ஊரே வர பயப்படுமே. சுந்தரேசன் அவர் அருகில் உட்கார்ந்தபடி கேட்டான். நான் பயப்படல. இங்கு வர மட்டுமில்ல, பல பாதகங்களுக்கும் நான் பயப்படல. புரியும்படி சொல்லுங்க மாமா. எனக்குள்ளே குழப்பம் கூத்தாடுறது. மாமாங்காதே, அப்பானு கூப்பிடு. இனியாவது நான் நிஜ தகப்பனா காது குளிர அந்த அழைப்பை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீங்க எனக்கு அப்பானா? அப்ப தீட்சிதர் உன் அத்திம்பேர். அப்ப மீனாட்சி? அவரோட பொண்ணு. என்னது, மீனாட்சி அவர் பொண்ணா? ஆமாம், மீனாட்சி சாட்சாத் தீட்சிதர் பொண்ணுதான். அதாவது என் தங்கை ராஜத்தோட கடைசி பொண்ணு, உன் அத்தையோட பொண்ணு. என்ன மாமா இது? விக்ரமாதித்தன் கதை புதிர் மாதிரி. மாமா மாமான்னு என்ன கூப்பிடாத, என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்றேன் இல்லையோ? வரமாட்டேங்கிறதே. திடீர்னு ஒரு ராத்திரியில வந்து நான் உன் அப்பானா? நான் அப்பான்னு கூப்பிட முடியுமா? அது என்ன லேசுப்பட்ட உறவா? அப்ப நீ என்னை அப்படி கூப்பிட மாட்டியா? உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நான் கூப்பிடுறது அப்புறம், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கோ. உங்க பேச்சு சினிமா மாதிரி இருக்கு எனக்கு. சினிமா என்னடா பெரிய சினிமா? மனுஷனோட வாழ்க்கையில இதே போல 1000 ரகசியமும் அதிசயமும் ஒளிஞ்சிருக்குடா. இதையெல்லாம் கற்பனை பண்ண யாராலையும் முடியாது. நிஜம் நிஜம்தான், பொய் பொய் தான். அந்த நிஜம்தான் என்ன? நான் எப்படி தீட்சிதர் பிள்ளை ஆனேன்? மீனாட்சி எப்படி தீட்சிதர் பொண்ணா இல்லாம என் அம்மானு நீங்க சொல்ற வேணியோட மகளானா? இந்த மாற்றங்கள் எதுக்காக, யாருக்காக? சொல்றேன், இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. 20 வருஷத்துக்கு மேலான ரகசியம் இது. கவனமா கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ராமாயண கதைனா நீ நம்புவியா? கோபாலன் நினைவில் பின்னோக்கி சென்றார். பின்னோக்கி என்றால் துல்லியமாக 1969க்கு. ஜலபானேஸ்வரர் கோவிலில் கூட்டமான கூட்டம். எல்விட இடமில்லை. கோவில் பிரகாரங்களில் வழிந்து கோவில் மதில் ஓரம் எல்லாம் கடந்து கோவிலுக்கான பாதையை கூட ஆக்கிரமித்து கிடக்கிறது அந்த கூட்டம். அத்தனை பேருக்கும் தீட்சிதரின் உபன்யாசம் ஒன்றில்தான் நாட்டம். மேடையில் உருகி கொண்டிருக்கிறார் தீட்சிதர். தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அவர் கதையில் தீட்சிதரது குரலிலேயே சொல்லப்போனால் அதே சிந்தையாக இருக்கிறான் தசரதன். மகா முனிவர்களை எல்லாம் அணுகி எனக்கு புத்திர பேரு உண்டுதானே உண்டுதானே என்று கேட்டு புலம்புறான். ஹே ஜெகத் பிரபு, உனக்கேன் கலக்கம்? புத்திர காமேஷ்டி யாகம் செய், உனக்கு புத்திர பாக்கியம் சத்தியமாக கிட்டும் என்கின்றனர் ரிஷிகள். அப்படி என்ன இருக்கிறது அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில்? இந்த பூவுலகத்தை கட்டியாளும் ராஜாதி ராஜனுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கிறது ஒரு குறையா என்ன? எதுக்கு இந்த யாகம் எல்லாம்னு சிலர் கேட்கலாம். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கோன் குருடு பேடு நீங்கி பிறத்தலுங்கிறது அவ்வை. அப்படி அரிதாய் எடுக்கிற பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா லௌகிக வாழ்க்கையில அவளுக்கு புத்திர பிராப்தி வேணும். அந்த பிராப்தி தான் வம்சத்தோட பேர் சொல்லும். அந்த பிராப்தி தான் நம் உயிர் போன பிறகும் நமக்கு எள்ளு தண்ணி விடும். அந்த பிராப்தி ஒன்னால்தான் நமக்கு மோட்சம். அந்த பிராப்தியால மட்டும்தான் வாழ்க்கைக்கே அர்த்தம். இல்லனா பிள்ளை பெறாதவ மட்டும் மலடி இல்ல, அவ வாழ்க்கையே மலடி தட்டிடும். இது புரியாதவனா தசரதன்? காந்தாரி 100 பெத்தா, குந்தி 5 பெத்தா, பார்வதி விநாயகன் முருகன் 2 பெத்தா, தேவகி கண்ணனை பெத்தெடுத்தா. இப்படி தேவ புருஷர்களே பரம்பொருட்களே வம்ச விருத்தி செய்திருக்கச்ச தசரதன் மட்டும் இழைக்கலாமா?
இதை அப்படியே விடலாமானுதான் கர்ம செலுத்தியா தசரதன் புத்திர காமிஷ்டி யாகம் செய்தான். அதோட பலன் ராம லட்சுமண பரத சத்ருகணர்கள். தீட்சிதர் தன் பேச்சில் ஒரு சின்ன இடைவெளி விட்டவராய் பக்கத்தில் பார்வையை திருப்ப காத்திருந்த மாதிரி இதமான சூட்டில் பாதாம் பாலை எடுத்து நீட்டினார் ஒருவர். நெருப்பு கோழி போல விழுங்கிவிட்டு உபன்யாசத்தை விட்ட இடத்தில் பிடிக்கும் அவசரம் அவரிடம். கூட்டம் வைத்துக்கண் வாங்காமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லோரையும் விட அவரை விழுங்கிவிட்டது போலவே பார்த்து கொண்டிருக்கிறாள் ராஜம். தசரதனுக்கு 1க்கு 4 பிறந்தது, 4 பிள்ளைகள். இங்கே எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வக்கில்லையே. அவளுக்குள் ஏக்க கொதிப்பு, கண்களில் அதன் வீச்சு. யாருக்கு அது தெரிகிறதோ இல்லையோ, தீட்சிதருக்கு நன்றாகவே தெரிகிறது. தன் அருமை பத்தினியின் பார்வை தகிப்பை தாளமாட்டாமல் குரலில் உடைகிறார். தொடர்ந்த உபன்யாசத்தில் அது எதிரொலிக்கிறது. தசரதன் ஒரு பிள்ளைக்கு தான் ஏங்கினான். ஆனா 4 பிள்ளைகள் பிறந்தன. பிள்ளைகள்னா அதுதான் பிள்ளைகள். ராமன் தர்மத்தின் இலக்கணம், லக்ஷ்மணன் கடமைக்கு இலக்கணம், பரதன் பக்தி அடக்கத்துக்கு இலக்கணம், சத்ருகன் இந்த 3க்குமே இலக்கணம். இப்படி இலக்கணங்களை பெற்ற தசரதனுக்கு சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும்? என் குலம் விளங்க பிள்ளைகள் பிறந்தாச்சு. என் வம்சம் செழிக்க, இந்த ராஜ்யத்தை பரிபாலிக்க பிள்ளைகள் பிறந்தாச்சு. ரகு வம்சம் இனி அழியா பெருவம்சம், ஆனந்த வம்சம்னு குதூகலிச்சு போனான். ஆனால் இதற்கு நேர்மாறான நிலை மிதிலை நகரத்து ராஜா ஜனகனுக்கு. என்னடா இப்பதானே ராமன் பிறந்திருக்கான், அதுக்குள்ளேயே நான் ஜனகனை பத்தி பேசுறேன்னு தோணலாம். காரணம் இருக்கு. ஆண் சிங்கங்களை பெற்றதால இங்கே தசரதனுக்கு வீராப்புனா, அங்கே பூமாதா சீதையை பெற்றதால ஜனகனுக்கு தவிப்பு. சீதை என்ன சாமானியப்பட்டவளா? அந்த மகாலட்சுமியோட அவதாரமாச்சே. அப்போ அந்த தேவதைக்கேற்ற தேவனை தேடி பிடிக்கணுமே, அது லேசுப்பட்ட காரியமா என்ன? ஒரு பெண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கிறத விட பெருசு அவளை நல்லபடியா ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறது. ஆகியால அந்த கவலை ஜனகனுக்கு. ஆனா தசரதனுக்கோ குதூகலம், கும்மாளம், பரமானந்தம். அந்த நாளிலேயே ஆண் குழந்தைனா சந்தோஷம், பெண் குழந்தைனா கவலை வந்துடுது. பாத்தீங்களா? பெண்களை சக்தி சொரூபமா வழிபட்டாலும் வாழ்க்கையில அவளால ஏற்படுற சுப செலவுக்காக கவலைப்படாதவா யாரு? ஆனா இப்படி ஆசைப்பட்டு பெத்துக்கிற ஆண்கள் பாசமா இருக்காளா? பெத்தவாளை பொறுப்பா இந்த காலத்துல கவனிச்சுக்கிறாளானா? அது கிடையாது. நம் இறப்புக்கு பின்னால கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லைனா நமக்கு புத்து நரகம்ங்கிறது சாஸ்திரம். கொல்லி போடுறதோடு தேவசம் திங்கள்னு பண்ண வேண்டியதும் பிள்ளையோட கடமை. பொண்ணுதான் இன்னொரு வீட்டுக்கு போறவளாச்சுன்னு இந்த கடமையை ஒத்துக்கலையோன்னு பல நினைக்கலாம். பித்ரு கர்மா பண்ண தேக சுத்தம், மனப்பிரியம் ரொம்ப முக்கியம். பொம்மநாட்டிகள் தேகம் சில இந்திய நிகராக முடியாது. அதோடு அவ கர்மா வேற. பகவான் அவளுக்கு 10 மாசம் சுமக்கிற பலுவை கொடுத்தது ஒன்று போதும். பெண்களுக்கு பெக்கிறது, பால் கொடுக்கறது, குழந்தைகளை ஆளாக்குறது என்ற கடமைனா, ஆண்களுக்கு சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாத்துறது என்ற லௌகீக கடமையோடு தர்ப்பணம் பண்றது, தேவாசம் பண்றதுங்கிற ஆன்மீக கடமைகள். இதுல வாழறப்போ தேவையானதை ஒரு தாயாகவும் மனைவியாகவும் சாணம் எடுத்து பெண் கொடுத்துறா. வாழ்ந்து முடிச்சப்புறம் தேவையானதை பிள்ளையில கொடுக்கணும். அதனால தான் இறப்புக்கு பிறகு என்ன ஆகுமோ என்ற கவலை உள்ளவா ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு அலைமோதுரா. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை, சிங்கக்குட்டி தங்க கட்டி நிலம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறா. பேருலே பெருசு பிள்ளை பேரு, அதுலேயும் பெருசு ஆண் பிள்ளை பேரு. ஒரு பெண்ணுக்கு இந்த பாக்கியம் மட்டும் இல்லைனா அவ பிறந்ததுலேயே அர்த்தம் இல்லை. தீட்சிதரின் இந்த நீண்ட பேச்சு மக்கள் கூட்டத்தை நிமிண்டியபடி முடிந்த எல்லை வரை போனது. அது போன தூரத்தில் கோவிலின் பின்பக்கம் கல்தொட்டி, அதன் மேல் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணியோ தான் பிறந்ததில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியில் விழுந்து அர்த்தம் கொடுத்தாக வேண்டும் என்கிற ஆசைக்குள் நுழைந்தபொழுது யதார்த்தமாக அந்த பக்கம் கோபாலனும் நுழைந்தார். அத்தியாயம் 17. அங்கே நுழைந்த கோபாலனை பார்த்த மாத்திரத்தில் சேலை தலைப்பால் கழுத்தை சுற்றி மூடியபடி எழுந்திருந்து தலையை சரித்து குப்பிய கரத்தை மட்டும் முயற்சினாள் வேணி. வணக்கம் இருக்கட்டும், உள்ள போய் உட்காந்து கதை கேட்கலாமே, யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டா. நேத்து நான் போட்ட வாக்குவாதத்தை பார்த்துமா இங்கே உட்காந்துருக்க? பரவாயில்ல, இங்க நல்லா காதல விழுது. உனக்கு உபன்யாசம்னா இஷ்டமா என்ன? நான் இஷ்டப்படுற அளவு கதையை தான் சொல்றாரே தீட்சிதர் சுவாமி. ஆமாமா, அவன் கதை சொல்றதுல கில்லாடி, நாக்கால எல்லோரையும் கட்டி போட்டுடுவான். ஆனா என்னதான் வெட்டி போட்டுட்டாரு. வேணி அப்படி சொல்லும்பொழுது கோபாலனின் முகத்தில் சோகம். சில வினாடி அந்த சோகத்துடன் மௌனிக்கிறார். நடுவில் நுழைகிறது திரும்பவும் தொடங்கிவிட்ட உபன்யாசம். அதை புறந்தள்ளியபடி அவளை பார்த்து விரக்தி சிரிப்பு சிரிக்கிறார். உங்க சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வேசியா இருந்தும் உன் ஆசைகள் என்னை ரொம்ப யோசிக்க வைக்கிறது.
நான் வேசி இல்லை. நீங்களும் அப்படி சொல்ல வேண்டாம். வேகமாக பதில் சொல்லும்பொழுதே வேணியின் கண்களில் கண்ணீர் முண்டுகிறது. நீ என்ன சொல்ற? அம்மா பண்ணின தப்புக்கு அவஸ்தைப்படுற அடுத்த தலைமுறை நான். புரியும்படி சொல்லேன். அம்மா எப்படியோ கெட்டழிஞ்சி எவனுக்கோ என்னை பெத்து போட்டுட்டா. முழுக்க நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்குன்னு விரிச்ச முந்தானிய அவ இழுத்துக்கவே இல்லை. ஆனா நான் இந்த நிமிஷம் வரை மட்டுமில்ல, சாகர வரைக்கும் தீட்சிதர் வர்ணிக்கிற சீதையா வாழத்தான் ஆசைப்படுறேன். உன்னால முடியுமா? முடியலனா தூக்குல தொங்கிடுவேன். அடேயப்பா, அத்தனை வைராக்கியமா? எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். பலம் உள்ளவா வீரம் காட்டி வாழதோனும் பெருசுல. உன் போல பலவீனமானவா அதுக்கு முயற்சிக்கிறதே பெருசு. நீ கேளு, நான் வரேன். கோபாலன் அவளை பார்த்தபடியே நகர்ந்தார். தீட்சிதரின் குரல் திரும்பவும் நுழைகிறது. லைக்கிறாள் வேணி. சொக்கி போகிறது மனது. சோர்ந்து போய் கிடக்கும் வறண்ட மனதில் பாலை வார்க்கும் தினசில் அந்த இதிகாச புராணம் அவளுக்குள் நிகழ்ச்சியூட்டுகிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள் ராமாயண பிரவேசத்தால் அவளுக்குள்ளும் புது புது முடிவுகள், மனமாற்றங்கள். கோபாலனும் இப்பொழுது அடிக்கடி அவளை சந்திக்கிறார். அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறார். அவளது அடக்கம், மன உறுதி, அழகு எல்லாமே அவரை என்னவோ செய்கிறது. 40 வயதை தொடப்போகிறார். இதில் ஏறத்தாழ 12 வருஷ கால மிலிட்டரி வாசம். சீனாவுடன் யுத்தம் உண்ட கட்டத்தில் ஏகப்பட்ட சீனர்களை சுட்டு வீழ்த்தி பிராமணன் என்கிற ஸ்தானத்தில் சத்திரிய குணத்தை வளர்த்து கொண்டாயிற்று. ரவுத்திரம் பழகு என்கிற பாரதியின் வாக்குக்கு அப்படியே இலக்காகிவிட்டது போல் அடிக்கடி நினைத்துக் கொள்வார். மனதில் பெண்களை பற்றி நினைக்க வியக்க சந்தர்ப்பமே இல்லாத வாழ்க்கை. ஏனோ கல்யாண ஆசை அவருக்கு வரவில்லை. செய்து வைக்கவும் ஒருவருக்கும் தோன்றவில்லை. தர்ப்பப்பையை பிடிக்க வேண்டியவன் துப்பாக்கி பிடிச்சிட்டான். சந்தியாவந்தனத்துக்கு பதிலாக எக்ஸசைஸ், விரதத்துக்கு பதிலா உடம்பை வளர்க்க வேலை தவறாத விருந்து, மார்புல பூநூல் தவழணும். ஆனா இவன் மார்பு முழுக்க மெடல். வேதம் படிக்க வேண்டியவன் தேகம் படிக்க போயிட்டான். யார் இவனுக்கு பெண் கொடுப்பா? கொடுத்துட்டு தாலியை கையில பிடிச்சிட்டு தினம் செத்து பிழைக்க எவ்வளவுக்கு துணிச்சல் வரும் என்கிற மாய்ப்பில் தீட்சிதர் கூட அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அண்ணா, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குங்களே. காலம் புறா ஒண்டிக்கட்டியா வாழறது கஷ்டம். நம்ம வாரிசுன்னு ஒன்று வேணாமா? அந்திம காலத்துல வச்சு சாதம் போட மட்டுமில்ல, செத்தா கொல்லி போட ஒரு பிள்ளை வேண்டாமா? ராஜ்யம் மட்டும் இப்படி பிளாக்கணம் பாடி என்ன பயன்? ஆனால் கோபாலனின் ஜாதகத்தில் கல்யாண ராசிக்கு இதுவரை இடமே இல்லாமல் போய்விட்டதே. மிலிட்டரியை விட்டு நீங்கி வந்தபுறம் ராஜ்யமும் அவள் பெண்களுமே தன் சொந்தம் என்று நினைக்க தொடங்கிவிட்டது மனம். நல்ல ஆகிருதியான உடம்பு. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு விஸ்வநாதபுரத்தையே இனி காவல் காக்க வேண்டியதுதான். சாகும் வரை பென்ஷன் வரும். சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. காவேரி பாயும் நஞ்சை நிலம் ஒரு பாதி 4 ஏக்கர் இருக்கிறது. சொந்தமாக வீடு ஒன்று அப்பன் வழி சொத்தாக வந்தது. அதில் வாடகையும் வருகிறது. பணத்துக்கும் பஞ்சமில்லை. ஆனால் மனதுக்குள் ஒரு வெறுமை. வறுமையை எவ்வளவு வேண்டுமானாலும் தாங்கிவிடலாம். இந்த வெறுமை இருக்கிறதே மகா கொடியது. சமீப நாளாக கோபாலனுக்குள் அதன் ஆதிக்கம்தான். பேசாமல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மிலிட்டரியிலிருந்து ஹவில்தார் ஆட்டுக்குட்டி என்று பெரிய அளவிற்காவது வந்திருக்கலாம். அவசரப்பட்டாயிற்று. இனி அதை நினைத்து என்ன பயன் என்று போகிற போக்கில் போய்கொண்டிருந்தவனுக்குள் வேணி வந்து விழுந்துவிட்டாள். இதை விதி என்பதா? இல்லை, இப்படி நடப்பதே விதியாகி விடுகிறதா? புரியவில்லை கோபாலனுக்கு. பெண்மை ஒன்றும் லேசுப்பட்டதில்லை என்று அவள் சொல்வது போல் ஒரு பிரமை. வாலிபத்தில் எப்படியோ அடங்கி சுருண்டி கிடந்த இந்திரிய உணர்ச்சிகள் இப்பொழுது பற்றி கொண்டு எரிய தொடங்கிவிட்டன அவருக்குள். தினமும் அதற்கு வேணி எண்ணெய் விட்டாள். அவள் சிரிப்பு ஒன்றே போதும் கோபாலனை சலன பள்ளத்தில் தலைக்குப்புற தள்ளிவிட. வேணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை எந்த ஆளுக்கு தான் பிடிக்காது? மற்ற ஆண்களும் நானும் ஒன்னா? இல்ல, நிச்சயமா நீங்க வித்தியாசமான மனுஷர். ஊரே என்னை ஒதுக்கினப்போ நெருங்கி வந்து எனக்காக பேசியவர். அப்படி பேசினதுதான் என் தப்பு. தப்பா? ஆமாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்னை பாதிச்சிட்ட. உன் குணாம்சம், லட்சணம், தன்னடக்கம் இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சே. பாதிப்பு எனக்கும் தான். எனக்குள்ற அதனால வரக்கூடாத ஆசையெல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. உன்னை சொல்ல, கல்யாணம் கல்யாணங்கிறது வரக்கூடாத ஆசை இல்லையே. அது ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் தானே. அப்ப என் ஆசை நியாயமானது தானா? சந்தேகம் என்ன அதுல? ஆனாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு துணிச்சல் வரும்? வாஸ்தவம் தான். உன் பின்புலத்தை நான் மறந்து பேசிட்டேன். பாத்தீங்களா, இப்ப நீங்களே ஜகா வாங்குறீங்களே. இது ஜகா இல்லை வேணி, நியாயமான தயக்கம். எப்படி? கல்யாண ஆசை எனக்கு வயசுல வரல,
ஆனா காலம் கடந்து இப்ப எனக்கு வந்திருக்கு. ஏறத்தாழ நான் இப்ப அரைக்கிழம். என் ஆசை ஊருக்கு தெரிஞ்சா அது சிரிக்கும். அதோடு நான் பிறப்பால பிராமணன். சாஸ்திரத்துல எனக்கு சொல்லப்பட்ட கடமைகள் எதையும் இது நாள் வரை நான் ஒழுங்காக செய்யல. அந்த தப்பையெல்லாம் கூட சரி செஞ்சிடலாம். ஆனா ஜாதி விட்டு ஜாதி மாறி உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பாதிப்பை சரி செய்யவே முடியாது. வேணி அதை கேட்டு கலகலவென சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? உள்ளதை தானே சொல்றேன் நான். உள்ளதுதான், ஆனா உங்களுக்குள்ளே உள்ளதில்ல, ஊருக்குள்ளே உள்ளது. வாஸ்தவம்தான், ஆனா நமக்காக தனியா தானியம் விளையல, காவேரி பாயில. ஊருக்கு தானே எல்லாம். ஊருக்குள்ள தானே நீயும் நானும் அடக்கம். அப்ப ஊருக்கு பயந்து நம்மளோட ஆசையை நாம நெஞ்சில் சுமந்து எங்கே சாக வேண்டியதுதானா? பொறுத்து பார்ப்போம், ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று. பொறுத்தெல்லாம் வழி கிடைக்காது, மீறணும். எதை? நம்மை சுற்றியுள்ள போலியான கட்டுத்திட்டங்களே. சில கட்டுத்திட்டங்கள் நியாயமானதும் கூட, போலியானதும் இருக்குதானே. ஆனா நியாயமானது தானே நாம பார்க்கணும். எது நியாயமானது? நான் 6 பெண் குழந்தைகளுக்கு தாய் மாமா. இந்த வயசுல உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அது அவால பாதிக்கும். நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்து போயிடுறதுல. ஆனா பெண்கள் விஷயத்துல சிறியதா ஒரு பழிய கற்பனையில சொன்னாலும் அவ வாழ்க்கையே வெந்து போயிடுறது. என் சகோதரி கணவரான தீட்சிதருக்கு சமூகத்துல பெரிய இடம் இருக்கு. என் செயலால அந்த இடமே விமர்சிக்கப்படுறத நான் விரும்பல. ஆசார சீல தீட்சிதர். ஆனா அவர் மச்சினனோ காலங்கெட்ட காலத்துல போயும் ஒரு தாசிய கல்யாணம் பண்ணிட்டான்னு யோசிக்காம ஊர் பேசும். பேசினா பேசட்டும்னு என்னால விட முடியாது. அப்பழுக்கில்லாதவனி. ஆனா உன் அம்மா பாவத்தை நீ சுமக்கிற. ஒரு கால் நீ சுத்தமானவளா கூட இருக்கலாம்னு மறந்தும் யாரும் நினைக்க மாட்டேங்கிறா. இந்த சமூக மனோபாவங்கள் வினோதமானதா இருக்கு. குறிப்பா பெண்கள் விஷயத்துல இந்த சமூகத்தோட எண்ணமும் பார்வையும் ரொம்ப விசித்திரம். அதோட பாதிப்பை நீ ரொம்ப நன்னா உணர்ந்தவ. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியானா அதே பாதிப்பை என் குடும்ப தொடர்பில் பலர் சுமக்க வேண்டி வரும். நம்ம 2 பேர் சந்தோஷம் பல பேர் துக்கம்னு மாறிடும் என்றார் கோபாலன். நீங்க சொல்றது சரிதான். நம்ம சந்தோஷத்துக்காக யாரும் துக்கப்பட தேவையில்லை. அதுக்கு என் வரையில சந்நியாசம் எவ்வளவோ மேல். வேணியிடம் சோக பெருமூச்சு, மார்பில் தழைவு, மனத்தில் நெருப்பு, கண்ணில் பிரவாகம். ரொம்ப நல்ல முடிவு சந்நியாசம். அதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஆனா இந்த சந்நியாசத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நாஸ்திகரா இருக்கிறதால அப்படித்தான் சொல்லுவீங்க. நான் நாஸ்திகனோ ஆஸ்திகனோ அது வேற விஷயம். வாழ்க்கை பிடிபடலனா சந்நியாசங்கிறது மகா தப்பு. அது என்ன, விரக்தி அடைஞ்சாலோ வெறுப்படைஞ்சாலோ தஞ்சம் அடைகிற இடமா இல்ல மடமா? சந்தோஷமா வாழ முடியல, அதனால இந்த பாதிக்கு வந்துட்டேன்னு சொன்னா காலம் பூரா காயத்தோடு வேணும்னா திரியலாம். ஆனா சந்நியாசம் பிடிபடாது. அதுக்கு வாழ்க்கையில போராடி தோத்துட்டே இருக்கிறது 1000 மடங்கு மேல். கோபாலனின் அந்த பேச்சில் வேணி அசாத்தியமான ஒரு நியாயத்தை பார்த்துவிட்டாள். வாஸ்தவம்தான், சந்நியாசம் என்பது வாழ வழியும் வளமும் இருந்தும் அதை புறந்தள்ளி மேற்கொள்ளும் மனோதைரியம் சோற்றுக்கிருந்தும் மேற்கொள்ளும் விரதம். அது கௌரவமாக வாழ வழியில்லாதவர்கள்தான் சோற்றுக்கில்லாதவன் தனது பட்டினியை விரதம் என்று கூறுவது மாதிரி தங்களது இயலாமையை சந்நியாசமாக்கி காட்டுவார்கள். வேணி யோசனையில் ஆழ்ந்து மெல்ல அதில் தன்னை அறிந்தாள். முடிவாக போராடியாவது வாழ்ந்து காட்டுவது என்ற முடிவுக்கு வந்தாள். அப்ப உன் சந்நியாச ஆசை அவ்வளவுதானா? நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில தோத்து ஒரு சன்னியாசி ஆகிறத விட ஜெயிச்ச பிறகே ஆக நான் விரும்புகிறேன். ஜெயிக்க முடியுமா உன்னால? நீங்க மனசு வச்சா. உன் வரையில நான் ஒரு அனுதாபி, மற்றபடி நான் மனசு வைக்க ஒண்ணுமில்ல. இல்ல, நீங்க உதவினா நான் ஜெயிக்க முடியும். எப்படி? எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்ற வேணினி? என்னை தாயாக்க சொல்றேன். ஆகி என் மகன் மூலமா எனக்கு ஒரு பாதுகாப்பு, என் சமூகத்துக்கு ஒரு விடிவு, என் பிறப்புக்கும் ஒரு கௌரவமான முடிவை தேடுகிறேன். உன் தாயோட பழியே உன்னால சுமக்க முடியல. நீ ஒரு குழந்தையை பெத்து போட்டுட்டு அது உன் பழியை சுமந்து உன்னை போலவே வேதனைப்பட்டு வாடணுமா? விசித்திரமா இருக்கு உன் ஆசை. என் தாய்க்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவ என்னை வேசியாக்கியே தீரணும், அதன் மூலமா வாழணுங்கிற வெறியில என்னை பெத்தா வளர்த்தா. அதனால தான் எனக்கு இத்தனை பழிபாவம் அவமானம். ஆனா நான் அப்படி இல்லை. ஒரு லட்சியத்தோட என் பிள்ளையை வளர்ப்பேன். ஊர் என் மேல் தடவின கரைய அவனை கொண்டே அழிப்பேன். இதெல்லாம் என்ன, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அதை பிடிக்கிற மாதிரி? பிடிக்கிற வழிமுறை அபத்தமாய் இருந்தாலும் நோக்கம் உன்னதமான தானே.
நல்ல நோக்கங்களை நல்ல வழிமுறையால சாதிச்சாதான் அதுக்கு பெருமை, இல்லைனா எல்லாம் நாசமாயிடும். உங்களுக்கு உதவ இஷ்டம் இல்லைனா சொல்லிடுங்க, என் நோக்கத்தை குறை சொல்ல வேண்டாம். வேணி, பைத்திய மாதிரி பேசாத, வேற வகையில வாழ்க்கையோட போராடு. உன் அம்மா உன்னை பெத்து போட்டு செய்த தப்ப நீ தொடராத. நிச்சயமா தொடர மாட்டேன், முடிச்சு வைப்பேன். ஜிஜி பாய் வீர சிவாஜியை உருவாக்கலையா, அது மாதிரி என் மகனை உருவாக்குவேன். அவன் என் பாதுகாப்பு அரண். என்னை பத்தி யாராவது தப்பா பேசினவங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவான். அவன் உழைச்சி என்னை காப்பாத்துவான். அவன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். அம்மா உன்னை பெத்ததே ஒரு லட்சத்துக்காகனு சொல்லி சொல்லி வளர்ப்பேன். ஒரு பெண் முழுமையடைகிறதே தாய்மையில் தானே. தாய்மை அடையாத பெண்ணும் ஒரு பெண்ணா? வேத புராணம் இதை எவ்வளோ அழுத்தமா சொல்றது தெரியுமா? இந்த பிறப்புக்கே முடிவு பெத்த பிள்ளை கையால கொல்லி வாங்கறதில் தானே. அனாதியா வாரிசிலாம செத்தா புத்து நரகமாமே. உன்னை தீர்ச்சி தர உபன்யாசம் ரொம்பவும் தான் பாதிச்சிருக்கு. நல்லது பாதிக்கிறது தப்பு இல்லையே. ஆமா, என் மகன் சொல்றியே, மகன் தான் பிறப்பான்னு என்ன நிச்சயம்? தப்பி தவறி பெண் பிறந்துட்டா? கோபாலனின் கேள்வி முன்னால் மலையோடு மோதின பூ மாதிரி ஒரு திகைப்பு வேணியிடம். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஷாப்புக்கான லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ரங்கோலி மேட் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.